Praise the Lord. Hallelujah. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய வணக்கங்கள். सबों को प्रभु यीशु मसीह के नाम से हमारा नमस्कार। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. यहोवा भला है और उसकी करुणा सदा। இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். इस आशीष भरा हुआ इस अच्छे समय के लिए परमेश्वर को धन्यवाद। நம் ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர். हमारा परमेश्वर स्तुति का योग्य। நம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். हमारा परमेश्वर सर्वशक्तिमान है। வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार पाया हुआ है। அவருடைய நாமத்தை அன்றி வேறொரு நாமமும் இந்த பூமியிலே பெரிதாய் இல்லை. उसके नाम के सिवाय और कोई भी नाम इस पृथ्वी में महान नहीं। கர்த்தருடைய நாமமே உயர்ந்தது. परमेश्वर का नाम ही महान है। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, இந்த நல்ல சமயத்திற்காய் इस अच्छे समय के தேவன் लिए நமக்கு கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காய் परमेश्वर ने हमें दिया इस अच्छे मौका நாம் தேவ சமூகத்திலே சற்று ஜெபிப்போம். हम परमेश्वर की उपस्थिति में थोड़ा प्रार्थना நம்முடைய அந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், हमारी इस आराधना को प्रभु आशीष करने के தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வரும்படியாய் परमेश्वर का वचन हमारी ओर आने के लिए நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். हम परमेश्वर के पास प्रार्थना தேவன் करें। பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े काम को ஒரு करेगा। நிமிடம் நம்முடைய கண்களை மூடி एक मिनट अपने आंखों को बंद தேவ करके சமூகத்திலே நம்மை தாழ்த்தி प्रभु की उपस्थिति में अपने आप को दीन करते தேவ हुए ஒத்தாசைக்காக நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். परमेश्वर की सहायता के लिए उसकी ओर पुकारें। சர்வ வல்லமையுள்ள தேவனே, सर्वशक्तिमान परमेश्वर, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हम तेरी स्तुति और धन्यवाद करते हैं। ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். आशीष पाए हुए इस अच्छे समय के लिए ஆண்டவரே, धन्यवाद। இந்த சமயத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரம். प्रभु इस समय को तूने आशीर्वाद करके दिया इसलिए நாங்கள் धन्यवाद। நீர் ஆசீர்வதித்தபடினால் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். तूने आशीष किया इसलिए हम तेरे चरणों में நீர் आके எங்களுக்கு खड़े हैं। பாராட்டியது நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். तूने हमें दिखाए हुए इस अच्छी करुणा के लिए स्तुति। கர்த்தர் எங்களுடைய ஆராதனை ஆசீர்வதி. प्रभु हमारी इस आराधना को आशीष உம்முடைய कर। வார்த்தைகளை அனுப்பித்தார். अपने वचनों को भेज कर दे। ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. प्रभु तेरे वचन में जीवन है। அந்த ஜீவன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரவேசித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கட்டும். वो जीवन हम हर एक के अंदर प्रवेश करके हमें आशीष करने நாங்கள் दे। ஜீவன் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். हम जीवित बनने के लिए परमेश्वर कृपा இந்த कर। சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும். इस आवाज को सुनने वाले हर एक लोगों के अंदर तेरी जीवन होने दे। ஆசீர்வதி. आशीष कर। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. यीशु मसीह के नाम से पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की पवित्र नाम की स्तुति। தேவ ஜனமே, ஒரு வசனம் எடுத்து நாம் பார்ப்போம். परमेश्वर के लोगों हम एक वचन के बारे में पढ़ेंगे। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता 50ஆம் அதிகாரம் अध्याय 50 14 15ஆம் வசனம். वचन 14 और 15। சங்கீதம் भजन संहिता 50 50 அதனுடைய 14 15 उसका वचन 14 और 15। வசனம் இப்படியா சொல்லுகிறது, वचन ऐसा कहता நீ है, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு तू परमेश्वर के लिए धन्यवाद का बलिदान चढ़ाकर உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி परम प्रधान के लिए अपनी मन्नतें पूरी कर। ஆபத்து காலத்தில் संकट के दिन में என்னை நோக்கி கூப்பிடு, मुझे पुकार, நான் உன்னை விட்டுவிப்பேன். मैं तुझे छुड़ाऊंगा, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். तू मेरी महिमा करने पाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது, परमेश्वर का वचन ऐसा ஜீவனுள்ள कहता है, தேவனுடைய வார்த்தையாய் நமக்கு அது காணப்படுகிறது. जीवित परमेश्वर का वचन वो बनता है। தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், परमेश्वर हमें देखकर क्या कहता है? தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை என்னவென்றால், परमेश्वर उसके द्वारा चुन लिया गया उसके लोगों को कहता वो वचन क्या है? தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், अपने बच्चों को प्रभु देता हुआ वचन क्या है? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு तू परमेश्वर को धन्यवाद का बलिदान चढ़ा உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி और परम प्रधान के लिए अपनी मन्नतें पूरी कर। ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, संकट के दिन में मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे छुड़ाऊंगा, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे நீ छुड़ाऊंगा, என்னை மகிமைப்படுத்துவாய். तू मेरी महिमा करने அல்லேலூயா. पाएगा। हालेलुया। அல்லேலூயா. हालेलूया। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले இது ஒரு प्यारे, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ये कोई मनुष्य का वचन नहीं, தேவாதி தேவனுடைய வார்த்தை. प्रभुओं का प्रभु का वचन அந்த है। சராசரங்களை உருவாக்கிய கர்த்தருடைய வார்த்தை. पूरी जगत को बनाया वो परमेश्वर का वचन है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता அவர் है தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினார். वो अपने वचन के द्वारा सब कुछ बनाया। தேவனுடைய வார்த்தையில் அத்தனை வல்லமை. परमेश्वर के वचन में उतना सामर्थ्य அவர் है। சொல்ல ஆகும், वो कहेगा तो அவர் होगा, கட்டளையிட்டால் அது நிற்கும். वो आज्ञा देगा तो पूरा हो जाएगा। சகலத்திற்கும் எஜமானர் அவர். सबका मालिक है वो, சகல அதிகாரமும் உள்ளவர். सारा अधिकार पाया हुआ। இயேசு சொன்னார், यीशु ने कहा, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும். स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया இது गया है। தேவனுடைய வாயிலிருந்து உண்டான வார்த்தை. ये परमेश्वर के मुंह से निकला हुआ நீ वचन है। ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, तू संकट के दिन मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे நீ छुड़ाऊंगा, என்னை तू மகிமைப்படுத்துவாய். मेरी महिमा करने எனக்கு पाएगा। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले நம்முடைய प्यारे, தேவன் நம்மை விடுவிக்கிறார். हमारा परमेश्वर हमें छुड़ाने वाला எந்த है। சூழ்நிலையிலும், किसी भी परिस्थिति எந்த में, காலகட்டத்திலும், किसी भी समय में, எப்பேற்பட்ட பயங்கரமான ஸ்திதியிலும் कितने भी भयंकर स्थिति में அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். वो हमें छुड़ाने में அவர் நம்மை सामर्थ्य தூக்கி है। எடுக்க வல்லவர். वो हमें उभारने में அவர் நம்மை सामर्थ्य है। நிலைநிறுத்த வல்லவர். वो हमें खड़ा करने में அவர் நம்மை सामर्थ्य है। உண்டாக்கியவர். उसने हमें बनाया
அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। அவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. उसके पास सारा अधिकार அவர் है। சொல்லுகிறார் वो कहता என் है, ஜனமே हे मेरी நீ प्रजा, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு तू यहोवा के लिए धन्यवाद का बलिदान உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி परम प्रधान के लिए अपना मन्नतें पूरी कर। ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, संकट के दिन में मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे छुड़ाऊंगा। ஆமென். आमेन। நீ என்ன நோக்கி கூப்பிடும்போது तू जब मेरी ओर पुकारेगा, நான் கேளாதவர் ஒரு இருப்பதில்லை. मैं अनसुनी नहीं நீ என்ன करूंगा। நோக்கி கூப்பிடும்போது जब तू मुझे पुकारेगा, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे நீ छुड़ाऊंगा। என்னை மகிமைப்படுத்துவாய். तू मेरी महिमा நாம் करेगा। உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், हम एहसास करके जान लेने वाली बात நம்முடைய है। வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காலகட்டங்கள் காணப்பட்டாலும் हमारे जीवन में किसी भी तरह की परिस्थिति क्यों ना हो, நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. हमारी पुकार को सुनने वाला एक நம்முடைய परमेश्वर है। நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். हमारा परमेश्वर हमारे पुकार को सुनता நம்முடைய है। தேவன் நம்மை விடுவிக்கிறவர். हमारा परमेश्वर हमें छुड़ाता நம்முடைய है। தேவன் நம்மை விடுவிக்கிறவர். हमारा परमेश्वर हमें छुड़ाता அவர் நம்முடைய है। சத்தத்தை கேட்கிறவர். वो हमारी आवाज को सुनता அவருக்கு है। காது இருக்கிறது, அவர் கேட்கிறார். उसको कान है, वो सुनता है। அவர் சர்வ வல்லமுள்ள वो தேவன். அவர் सर्वशक्तिमान நம்மை है। தூக்கி எடுக்க வல்லவர். वो हमें उठाकर खड़ा करने में தகப்பன் समर्थी தன் है। பிள்ளைக்கு இறங்குகிறது போல जैसे पिता अपने बालकों पर दया கர்த்தர் करता है, தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். यहोवा अपने ढरवयों पर दया करता எனக்கு है। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் प्यारों, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். हम यहोवा का धन्यवाद करने वाले எந்த बनना है। சமயத்திலும் किसी भी समय நாம் में தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட हम வேண்டும். परमेश्वर की स्तुति करने वाले बनना தாவீது है। சொல்லுகிறான், दाऊद कहता है, எக்காலத்தும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். मैं हर समय में यहोवा का धन्यवाद அவர் कहा துதி करूंगा। எப்போது என் வாயில் இருக்கும். उसकी स्तुति निरंतर मेरी मुख से होगी। தாவீது ஜெயமுள்ளவனாய் காணப்பட காரணம் என்ன? दाऊद जयवंत बनने का कारण क्या है? தேவன் தாவீதை தம்முடைய ஜனத்திற்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? परमेश्वर ने दाऊद को अपनी प्रजा का राजा बनाने का कारण அவன் क्या है? எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவனாய் वो காணப்பட்டான். निरंतर परमेश्वर की स्तुति करने वाला அவன் बना। தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் वो காணப்பட்டான். परमेश्वर के द्वारा चुन लिया गया था। அவனுக்கு தெரியும், वो जानता है இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லவர். इस्राएल का परमेश्वर நான் सर्वशक्तिमान है। ஆராதிக்கிற என் தேவன் சர்வ வல்லவர். मैं आराधना करने वाला मेरा यहोवा எந்த सर्वशक्तिमान है। சூழ்நிலையில் என்னை நடத்துவார். किसी भी परिस्थिति में मुझे அவர் चलाएगा। என்னோடு கூட இருக்கிறார். वो मेरे साथ है। நான் கூப்பிடும்போது உடனடியாக எனக்கு பதில் கொடுப்பார். मैं जब पुकारूंगा तब तुरंत मेरे लिए जवाब என்னை देगा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, எப்படியாக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? कैसा परमेश्वर का धन्यवाद முழு देना है? இதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். पूरे मन से परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திர देना है। பலியிட்டு धन्यवाद का बलि चढ़ाकर உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परम प्रधान के लिए अपनी मन्नतें को पूरा कर ऐसा என்ன लिखा है। பொருத்தனை செலுத்துவது? क्या मन्नत है? பழைய ஏற்பாட்டு காலத்திலே पुराने नियम के दिनों में ஆடுகளை செலுத்தினார்கள், बेड़ों को चढ़ाया, காளைகளை செலுத்தினார்கள், उन्होंने बैलों को चढ़ाए, பொன் பொருள் வெள்ளி அநேக சம்பத்துக்களை செலுத்தினார்கள். सोना चांदी और अनेक संपत्ति को उन्होंने चढ़ाया। தேவனுக்காய் அநேக பொருத்தனைகளை அவர்கள் செய்தார்கள். परमेश्वर के लिए अनेक मन्नतें उन्होंने அந்த चढ़ाई। பொருத்தனைகளை நிறைவேற்றினார்கள். वो मन्नतें उन्होंने पूरा அவர்கள் किया கூப்பிடும்போது தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார். और जब उन्होंने पुकारा तब प्रभु ने उनकी आवाज को सुना। புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நாம் नए नियम के समय में जीने वाले हम தேவனுக்காய் என்ன பொருத்தனைகளை செலுத்துவது? परमेश्वर के लिए क्या मन्नतें करें? தேவன் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, வெள்ளியும் என்னுடையது, सोना भी मेरा है, பொன்னும் என்னுடையது, चांदी भी मेरा है, வானமும் பூமி அதோட அனைத்து என்னுடையவைகள். स्वर्ग और पृथ्वी और उसमें का सब कुछ मेरा நம்முடைய है। தேவனுக்கு நாம் எதை பொருத்தனையாய் செலுத்துவது? तो हमारे परमेश्वर को हम मन्नत के रूप में क्या दें? நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்கிறது, नीति वचन का पुस्तक में என் लिखा है, மகனே, हे मेरे உன் पुत्र, இருதயத்தை எனக்கு தா. तेरे हृदय को मुझे दे। என்னை கேட்கிற தேவ ஜனமே, मुझे सुनने वाले प्यारों, கர்த்தர் கேட்கிறார் நம்மிடத்தில், परमेश्वर हमसे पूछता உன் है, இருதயத்தை எனக்கு தா. तू अपने हृदय को मुझे दे। தேவன் நம்மிடத்தில் கேட்கிற மிக விசேஷமான ஒரு காரியம், प्रभु हमसे पूछता एक बड़ी विशेष बात ये உன் है, இருதயத்தை எனக்கு தா. तेरी हृदय को मुझे दे। உன் இருதயம் என்னை சார்ந்ததாய் காணப்படும். तेरी हृदय मुझ पर भरोसा நான் அங்கே रखे। வந்து குடி இருக்கட்டும். मैं वहां आकर वास உன் करूंगा। இருதயத்தை எனக்காய் தா. तेरी हृदय को मेरे लिए என்னை दे। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் प्यारों, தேவனோடு பொருத்தனை செய்வோம். हम परमेश्वर से मन्नत நாம் தேவனை मानेंगे। துதிப்போம். हम परमेश्वर की धन्यवाद தேவனிடத்தில் करें। பொருத்தனை செய்வோம். परमेश्वर के पास मन्नत ஆண்டவரே, करें। நான் உம்முடையவனாய் வாழும்படியாய் हे प्रभु, मैं तेरा होकर जीने के என்னை लिए அர்ப்பணிக்கிறேன். अपने आप को समर्पण என்னை करता ஒப்புக் हूं। கொடுக்கிறேன். अपने आप को समर्पण நீர் என்னுடைய करता हूं। இதயத்தில் வாரும். तू मेरे हृदय में आ। அதற்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். इसीलिए मैं अपने आप को समर्पण என்னுடைய करता हूं। முடிவு பரியந்தம் मेरे अंतिम நான் समय तक உம்முடையவனாய் ஜீவிப்பேன். मैं तेरा होकर உம்முடைய जीऊंगा। வழிகளில் நடப்பேன். तेरे मार्गों में நீர் चलूंगा। என்னை நடத்தும். तू मुझे चला। இந்த பொருத்தனைகளில் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோமே ஆனால் इस मन्नत में हम सच्चे होकर रहेंगे तो வேதம் சொல்லுகிறது, वचन कहता ஆபத்து है, காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, संकट के दिन में मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे நீ छुड़ाऊंगा। என்னை மகிமைப்படுத்து. तू मेरी महिमा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அருமையான தேவ ஜனமே, मुझे सुनने वाले எப்பேற்பட்ட ஆபத்தாய் காணப்பட்டாலும் किसी भी तरह की विपत्ति क्यों ना நாம் हो, தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிடும்போது हम यदि परमेश्वर की ओर सच्चाई से நம்முடைய पुकारें, தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். हमारे परमेश्वर हमें छुड़ाने वाला बनता है। ஆபத்திலே, பிரச்சனைகளிலே, பாடுகளிலே காணப்பட்ட நாம் संकट में, विपत्ति में, क्लेश में
पड़े हुए हम, நம்முடைய தேவனுடைய கரம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட்ட பிற்பாடு हमारा परमेश्वर का हाथ हमारे जीवन में होने के நாம் बाद தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். हम परमेश्वर की महिमा करने वाले இப்போது बनेंगे। இருக்கிற இந்த காலகட்டத்தை நாம் நினைப்போமே ஆனால் हम अब रहने वाले इस समय को सोचेंगे, அநேக ஆபத்துகளிலே காணப்படுகிறோம், अनेक विपत्ति में हम அநேக हैं, பிரச்சனைகளிலே காணப்படுகிறோம், अनेक प्रश्नाएं हैं, அநேக தேவைகளோடு கூட காணப்படுகிறோம், अनेक जरूरत के साथ हम हैं। அநேக மன போராட்டங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. मन की लड़ाई हमें अंदर ही अंदर दबा रही है। எப்படி ஆகும் என்னுடைய ஜீவியம், कैसा होगा मेरा என்னுடைய जीवन, பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் என்ன ஆகும், मेरे बच्चों का भविष्य कैसा அடுத்து होगा, நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படியா நடத்துவது, अगला मैं अपने जीवन को कैसे चलाऊं, அநேக யோசனைகள், अनेक विचार, அநேக பிரச்சனைகள், अनेक समस्या, நம்முடைய புத்தியை கொண்டு நடத்த முடியாத காரியங்கள் हमारा बुद्धि से लेकर कुछ नहीं होता, எல்லாம் முடிந்து போனது போல ஒரு சூழ்நிலை. सब कुछ समाप्त हो गया। ऐसी एक இப்படிப்பட்ட परिस्थिति, பயங்கரமான ஒரு ஆபத்து காலத்தில் நாம் காணப்படுகிறோம். ऐसे एक भयंकर संकट के समय में हम हैं। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले கர்த்தர் प्यारे, சொல்கிறார், प्रभु कहता है பயப்படாதே, डरना नहीं, ஆபத்து காலத்தில் संकट के दिन என்னை में நோக்கி கூப்பிடு, मुझे पुकार, நான் இருக்கிறேன், मैं हूँ, நான் இருக்கிறேன், मैं हूँ, நான் இருக்கிறேன், मैं हूँ, உன்னை தூக்கி எடுக்கும்படியா, तुझे छुड़ाने के உன்னை लिए, நடத்தும்படியா, तुझे चलाने உன்னை के लिए, விடுவிக்கும்படியா तुझे बचाने के நான் लिए இருக்கிறேன். मैं हूँ, நீ என்னை நோக்கி கூப்பிடு, तू मुझे पुकार, தேவனை நோக்கி கூப்பிடுவாயே நான் तू परमेश्वर की ओर உனக்கு पुकारेगा, விடுதலை உண்டு. तुझे छुटकारा தேவன் உன்னை है, விடுவிக்கிறார். प्रभु तुझे छुड़ाएगा। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलूया। இன்னொரு வசனம் சொல்லுகிறது, एक और वचन कहता है, எரேமியாவின் புத்தகம் यिर्मयाह की पुस्तक 33ஆம் அதிகாரம் अध्याय 33 3ஆம் வசனம். वचन 3, எரேமியா 33:3 यिर्मयाह 33 का 3 வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, அங்கேயும் கர்த்தர் சொல்கிறார், वहां भी प्रभु कहते என்னை हैं, நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना அப்பொழுது कर நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்து और मैं तेरी सुनकर நீ அறியாததும் तुझे न जानता உனக்கு எட்டாததுமான और जो तेरे तक नहीं पहुंचता பெரிய காரியங்களை செய்வேன். ऐसे बड़ी बड़ी बातें करूंगा। அல்லேலூயா. हालेलूया। என்னை நோக்கி கூப்பிடு, तू मुझे पुकार, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து मैं तुझे जवाब நீ दूंगा, அறியாததும் जो तू नहीं जानता உனக்கு எட்டாததுமான और जो तुझ तक नहीं पहुंचता பெரிய காரியங்களை செய்வேன். ऐसी बड़ी बातें என்னை करूंगा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுனால் परमेश्वर की ओर पुकारने से என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் நடைபெறுகிறது. कितना आश्चर्य काम होता है। ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, परमेश्वर कहता है मुझे நான் पुकार, உனக்கு உத்தரவு கொடுப்பேன். मैं तुझे उत्तर दूंगा। தேவ ஜனம் परमेश्वर की எல்லா प्रजा காரியத்திற்கும் हर बातों के लिए தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर की ओर पुकारना है प्रभु चाहता है। அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, वो हमें देता हुआ நீ सलाह, என்னை நோக்கி கூப்பிடு, तू मुझे पुकार, என் ஜனமே, हे मेरी प्रजा, என் பிள்ளைகளே, हे मेरे बच्चों, என்னை நோக்கி கூப்பிடு, तू मुझसे प्रार्थना நான் करो, உனக்கு உத்தரவு கொடுத்து मैं तुम्हें उत्तर दूंगा। அல்லேலூயா, நீ हालेलूया। அறியாததும் तू जो तुम नहीं உனக்கு जानते, எட்டாததுமான जो तुम तक नहीं पहुंचता, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ऐसी बड़ी बातें मैं நீ करूंगा। தேவனை கூப்பிடுவதற்கு முன்பாக உன்னுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட காரியங்கள் வேறு, तुम प्रभु को पुकारने से पहले तुम्हारे जीवन में जो बातें थी वो अलग है। நீ தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த பிற்பாடு तुम प्रभु की ओर पुकारने के बाद உன்னுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற காரியங்கள் வேறு. तुम्हारे जीवन में संभव हुई बात अलग है। அல்லேலூயா. हालेलूया। நீ தேவனை நோக்கி கூப்பிடுற அனுபவம் உனக்கு இல்லாமல் இருக்குமானால் यदि परमेश्वर को पुकारने के अनुभव तुम में नहीं है உன்னுடைய तो ஜீவியம் கரளையாய் போன செடியை போல இருக்கும். तुम्हारे जीवन सूखा पड़ा हुआ एक पेड़ के नहीं அல்லேலூயா. बनेगा। हालेलूया। அல்லேலூயா. நீ हालेलूया। தேவனை நோக்கி கூப்பிடுற அனுபவம் உனக்குள் கடந்து வருமானால், तुम परमेश्वर की ओर पुकारने वाला एक अनुभव तुम में होगी நீ तो தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால் तुम परमेश्वर के बच्चे बनकर होंगे நீ तो தேவனை நோக்கி கூப்பிடுவாய். तुम परमेश्वर की ओर पुकारोगे। அப்படிப்பட்ட அனுபவம் உனக்குள் வந்துவிட்ட பிற்பாடு, ऐसे अनुभव तुम में होने के बाद தேவனை நோக்கி கூப்பிடுற ஜீவியம் உனக்குள் வந்துவிட்ட பிற்பாடு, परमेश्वर की ओर पुकारने का एक जीवन तुम में आने के बाद உன்னுடைய ஜீவியத்தை பார்ப்பாயானால் तुम अपने जीवन पर ध्यान दोगे அது तो நீ யோசிக்கிற பிரகாரமாய் அல்ல. वो तुम सोचने के अनुसार வேதம் नहीं। சொல்லுகிறது, वचन நீ कहता है அறியாத காரியங்களை நீ காண்பாய், तू जो तुम नहीं जानते उन बातों को तुम உனக்கு देखोगे, எட்டாத காரியங்களை நீ அனுபவிப்பாய். जो तुम तक नहीं पहुंचते उस बातों का तुम अनुभव இவைகள் करोगे। எங்கே இருந்து வருகிறது? ये कहां से आती है? தேவன் உனக்காய் செய்கிறார். परमेश्वर तुम्हारे लिए நீ करता है। தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுனால் तुम परमेश्वर की ओर पुकारने அவர் से உனக்கு உத்தரவு கொடுத்து वो तुम्हारे लिए उत्तर நீ देता है। அறியாத காரியங்களை உனக்காய் செய்கிறார். जो तुम नहीं जानते ऐसी बातें तुम्हारे लिए करता நீ है। உனக்கு எட்டாத காரியங்களை உனக்கு அறிவிக்கிறார். जो तुम तक नहीं पहुंचता ऐसी बातें तुमसे करता உன்னுடைய है। புத்தியில் தோன்றாத காரியங்கள், जो तुम्हारी बुद्धि में कभी उत्पन्न नहीं हुई, உன்னுடைய அனுபவத்தில் பார்க்காத காரியங்கள், तुम्हारे अनुभव में जो तुमने नहीं देखा, நீ யோசித்து கூட பார்த்திருக்கிற तुमने மாட்டாய். सोच कर भी नहीं देखा ஆனால் होगा। தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் உனக்குள் வந்த பிற்பாடு, परंतु परमेश्वर की ओर पुकारने के अनुभव तुम में आने தேவ के बाद, சமூகம் உன்னை மூடிக்கொண்ட பிற்பாடு, परमेश्वर की उपस्थिति तुम्हें ढकने நீ के தேவ बाद, சமுத்திரத்தில் எப்போதும் காணப்படும் போது तुम परमेश्वर की उपस्थिति में जब निरंतर நீ दिखाई दोगे, தேவனோடு உறவாடிக் கொண்டிருப்பாயானால் तुम परमेश्वर के साथ रिश्ता मनाते
உங்கள் ஜீவியத்தில் ஒரு பயங்கரமான மாறுதல் உண்டாகும். तुम्हारे जीवन में एक भयंकर बदलाव होगी. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर हमें आशीष करने தேவன் वाला நம்மை है. கைவிடுகிறவர் அல்ல. परमेश्वर हमें त्यागने वाला नहीं. தெரியாதவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? जन्मदिन में माँ अपने बच्चों को भूल सकती है அவள் क्या? மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. वो भूल सकते तो भी मैं नहीं भूल நான் सकता. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे न छोड़ूंगा உன்னை கைவிடுவதும் இல்லை. और न त्यागूंगा. அப்படி சொன்னவர் ऐसा कहा हुआ உண்மையுள்ளவர். सच्चा है. வேதம் அவரை சத்தியம் உள்ளவர் என்று சொல்கிறது. वचन उसे सत्य कहता है. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. वो झूठ बोलने वाला வேதம் नहीं. சொல்லுகிறது वचन कहता தேவன் है பொய் சொல்ல மனிதன் அல்ல. परमेश्वर झूठ बोलने के लिए मनुष्य அவர் नहीं. சத்தியம் உள்ள वो தேவன். सत्य है. அவருடைய உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. उसकी सच्चाई उसे घेरी हुई என்னை है. கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले தேவனை प्यारों, நோக்கி கூப்பிடுவோம். परमेश्वर की ओर இந்த पुकारेंगे. காலகட்டத்தில் इस समय में, இப்போது உள்ள சூழ்நிலையில் इस परिस्थिति நம்மை में விடுவிக்கும்படியா, हमें छुड़ाने के நம்மை लिए, தப்புவிக்கும்படியா, हमें बचाने के நம்மை लिए, நடத்தும்படியா हमें चलाने के இந்த लिए உலகத்தில் ஒருவரும் இல்லை. इस संसार में कोई भी नहीं, யாராலும் முடியாது. किसी से भी नहीं உன்னுடைய होगा. உறவுகள் உன்னை விடுவிக்க முடியாது. तुम्हारे रिश्तेदार तुम्हें छुड़ा नहीं உன்னுடைய सकते. தேவைகளை சந்திக்க முடியாது. तुम्हारी जरूरतों को पूरा नहीं உன்னுடைய कर வரும் सकते. காலங்களை நடத்த முடியாது. तेरे आने वाले दिनों को नहीं चला सकते. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. உன்னுடைய ராஜா உன்னை நடத்த முடியாது. तेरी राजा तुझे नहीं चला सकता. हालेलुया. हालेलुया. உன்னுடைய அரசாங்கம் உன்னை நடத்த तेरी முடியாது. सरकार तुझे नहीं चला सकता. हालेलुया. हालेलुया. ஒரு நாட்களாக வீடுக்குள் அடைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 100 दिनों से हम घर के अंदर बंद है. ஒருவரும் இன்னொருவரை பார்க்க முடியவில்லை. एक दूसरे से हम मिल नहीं सकते. யாரிடத்திலும் போய் உதவி கேட்க முடியாது. किसी के भी पास जाकर मदद नहीं मांग கேட்டாலும் सकते. அவர்களிடத்தில் இல்லை. मांगे तो भी उनके पास नहीं है. உதவிக்கு தரும்படியாய் அவர்களிடத்திலும் இல்லை. मदद करने के लिए उनके पास भी कुछ नहीं है. எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுகிறோம். सभी लोग एक चाहत के साथ बैठे எல்லாரும் குறைவிலே காணப்படுகிறோம். सभी लोग कमी में है. எனக்கு அருமையான தேவஜனம், मुझे सुनने वाले நம்மை प्यारे, விடுவிக்கக்கூடிய हमें छुड़ाने वाला ஒரே ஒருவர், एक ही அவர் है. நம்மை அழைத்த தேவன். वो हमें बुलाया हुआ நம்மை परमेश्वर है. பாவத்திலிருந்து விடுவித்தார். हमें पापों से நம்மை छुड़ाया. தேவ ஜனமாய் மாற்றினார். हमें परमेश्वर की प्रजा बनाया. நாமாக விடுவிக்கப்படவில்லை. हम अपने आप छुड़ाए नहीं நாம் गए. பாவத்தில் மூழ்கி தவித்துக் கொண்டிருந்தோம். हम पाप में डूबकर तड़प रहे थे. விழ முடியாமல் காணப்பட்டோம். हम बाहर नहीं आ सकते थे. உடையிலே உழன்று கொண்டிருந்தோம். हम उस कीचड़ के अंदर दब रहे थे. சேற்றிலே புரண்டு கொண்டிருந்தோம். कीचड़ में हम दब रहे थे. தேவன் கிருபையாய் நம்மை தூக்கி எடுத்தார். परमेश्वर करुणा से हमें उभारा. அந்த பாவ ஜீவியத்தில் நம்மை மீட்டெடுத்தார். उस पाप के जीवन से हमें छुड़ाया. நம்மை பரிசுத்தப்படுத்தினார். हमें पवित्र किया. தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினார். परमेश्वर का बच्चा बनाया. எதற்காய் தெரியுமா? इसलिए मालूम நம்மை है, ஆசீர்வதிக்கும்படியா, हमें आशीष करने நம்மை के लिए, நடத்தும்படியா, हमें चलाने के மகிமையிலே लिए, நம்மை சேர்க்கும்படியா, महिमा में हमें मिलाने के நம்மை लिए, உருவாக்கும்படியா, हमें बनाने के लिए, எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले நாம் प्यारे, மகிமையில் பிரவேசிக்கும்படியா, हम महिमा में प्रवेश करने தேவனுடைய के लिए, பிள்ளையாய் எப்போதும் காணப்படும்படியா, परमेश्वर के बच्चे बनकर निरंतर रहने நாம் के செய்ய लिए, வேண்டிய ஒரே ஒரு காரியம், हम करने का एक ही बात, எப்போதும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். निरंतर परमेश्वर की ओर நம்முடைய पुकारें. சத்தம் பரலோகத்திற்கு எட்ட வேண்டும். हमारी आवाज स्वर्ग तक पहुंचना है. हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. அதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. एक कहानी को मैं அதை बताता நான் हूँ. உங்களுக்கு சொல்லுகிறேன். वो मैं आपको बताता हूँ. ஒரு பெரிய நதி இருந்தது. एक बड़ी नदी थी. அந்த நதியின் அருகாமையிலே ஒரு மான் ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருந்தது. उस नदी के बाजू में माँ। एक डियर जी रही थी. ये मतलब हाँ? हरनी, हिरनी, ஹரிணி. हिरनी. அல்லேலூயா. हालेलुया. ஒரு மான் வாழ்ந்து கொண்டிருந்தது. एक हिरनी थी. ஒரு நாள் அந்த மான் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது. एक दिन वो हरनी उस जगह से आ रही அது थी. முழு பிரசவ ஸ்தமயமாய் காணப்பட்டது. उसका वो गर्भ धारण करने का समय அது था. வயிற்றிலே குட்டி இருந்தது. उसके पेट में बच्चा था. அந்த நாள் அதற்கு பிரசவ சமயமாய் காணப்பட்டது. और वो उसे जन्माने का समय था. அது பிரசவிக்கும்படியாய் அங்கும் இங்கும் பார்த்தது. वो जन्म देने के लिए यहाँ वहाँ देख रही அந்த थी. அந்த அந்த கடைசி நேரம் அதற்கு நெருங்கியது. वो आखिर क्षण उस पर हुई. அது பிரசவிக்கும்படியாய் அது ஒரு இடத்திலே நின்றது. वो अभी प्रसव देने के लिए एक जगह में थी. அது தன்னுடைய கண்களை திருப்பி பார்த்தது. वो अपने आंखों को खोलकर அங்கே देखी. ஒரு வேடன் நின்று கொண்டிருந்தான். वहाँ एक शिकारी खड़ा அந்த था. மானை குறிவைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். उस हरिणी पर फोकस रखते हुए खड़ा அவனுக்கு அந்த था. மானை குறிவைத்து அதை அடிக்க வேண்டும். वो हरिणी पर टारगेट रख के उसे मारना है. மானுடைய சூழ்நிலை அவனுக்கு தெரியாது. हरिणी की परिस्थिति वो नहीं அவனுக்கு जानता. அதை கொல்ல வேண்டும், उसे घात करना அதை है சாப்பிட வேண்டும், और उसे खाना அதை है கொண்டு செல்ல வேண்டும். और उसे लेकर जाना है. மான் அதை பார்த்தது. अब हरिणी ने देखा. அல்லேலூயா. हालेलुया. எதிர்ப்புறத்தில் பார்த்தபோது अब जब उस बाजू में ஒரு देखा, புலி அதை வேட்டையாட தயாராக நின்று கொண்டிருந்தது. एक टाइगर उसे शिकार करने के लिए तैयार थी. அல்லேலூயா. हालेलुया. மானுக்கு குட்டியை ஈன்ற வேண்டும். अब ये जो हरिणी है उसको बच्चा जन्म देना இன்னொரு है. புறத்திலே एक और बाजू में காட்டு தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. जंगल की आग भड़क रही है. அல்லேலூயா. हालेलुया. நான்கு புறமும் ஆபத்து. चारों बाजू में இந்த विपत्ति. மானுக்கு நான்கு புறமும் ஆபத்து. इस हरिणी को चारों तरफ से विपत्ति है. தன்னுடைய பலத்தை கொண்டு அங்கே அது ஒன்றும் செய்ய वो முடியாது. अपना बल को लेकर कुछ नहीं कर அதனிடத்தில் सकता. அந்த பலன் இல்லை. उसके पास वो बल அது नहीं. மிகவும் பலவீனமான ஒரு பாண்டம். वो बहुत बलहीन जंतु நாலு है. புறமும் பயங்கர ஆபத்து. चारों बाजू से
भयंकर आपत्ति, தப்புவதற்கு வழி இல்லை. बच निकलने के लिए ஏதாவது ஒன்று அதை அழித்து விடும். कुछ ना कुछ उसे नष्ट करेगी. ஒன்று வேடன் அதை குறிவைத்துக் கொண்டிருக்கிறான். एक ना शिकार उस पर नजर रखा है, இன்னொரு புறத்திலே புலி அதை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது. दूसरे बाजू में शेर उस पर नजर रखा है, எப்போது குட்டியை ஈனும் விழுங்கலாம் என்று. जब ये बच्चा जन्माएगी और मैं उसे खा लूं. இன்னொரு புறத்திலே பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. तीसरे बाजू में एक बड़ी नदी जा இன்னொரு रही है புறத்திலே காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கிறது. और एक बाजू में एक जंगली आग जल रही நான்கு है, புறத்திலும் ஆபத்து. चारों तरफ से நாம் विपत्ति. இப்போது வீட்டுக்குள் அடைபட்டு இருக்கிறது போல अभी हम जैसे घर में बंद है, வெளியே போனால் बाहर जाए तो கொரோனா, कोरोना, அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. அரசாங்கம் சொல்லியிருந்து வெளியே வரக்கூடாது. सरकार कहती है बाहर मत आओ, வீட்டுக்குள் இருந்து எத்தனை நாட்கள் நம்முடைய காரியங்களை நடத்த முடியும்? घर में बैठकर कितने दिन अपने कामों को எல்லா करें? இடத்திலும் பயங்கர ஆபத்து போல காணப்படுகிறது. सारे जगह में भयंकर विपत्ति தப்பி है, பிழைப்பது கடினமாய் காணப்படுகிறது. बच निकलने के लिए बहुत ही कठिन அநேகர் है। மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். अनेक लोग गुजर रहे அநேகர் हैं, அநேக வேதனைகளிலே காணப்படுகிறார்கள். अनेक लोग अनेक तरह की वेदना में பசி, हैं, பட்டினி, பயங்கரமான சூழ்நிலை. भूख और अकाल ऐसी भयंकर எனக்கு परिस्थिति। அருமையான தேவஜனமே, मुझे सुनने இந்த वाले प्यारे, மானுக்கு நான்கு புறத்திலும் ஆபத்து காணப்பட்டது போல इस हरिणी को चारों तरफ से जैसा विपत्ति இந்த थी, நாட்களிலே பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை காணப்படுகிறது. इन दिनों में पृथ्वी में जीने वाले हर एक को ऐसी ही परिस्थिति இந்த है। மானுக்கு இப்பொழுது பிரசவிக்க வேண்டும். अब ये हरिणी को जन्म देना है, அந்த மான் நான்கு புறமும் பார்த்தது. ये हरिणी चारों तरफ देखती தப்பி है, பிழைப்பது கடினம். बच निकलना मुश्किल है। அது குனிந்து वो झुक தன்னுடைய कर முகத்தை ஏறிட்டு பார்த்தது. अपने चेहरा को उठाकर எனக்கு देखा। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले குனிந்து प्यारे, குட்டியை ஈன்றது. वो झुक कर अपने தன்னுடைய बच्चों को முகத்தை देखा ஏறிட்டு மேலாக பார்த்தது. और अपना चेहरा ऊपर उठाकर देखा। நடந்த சம்பவம் चली हुई संभव எதிர்பாராத விதமாய் जो नहीं सोच सकते, பயங்கரமான மழை பெய்யும்படியான ஒரு சூழ்நிலை உண்டானது. एक भयंकर बारिश होने की परिस्थिति ஒரு हुई, மின்னல் தோன்றியது. एक बिजली हुई, வேடனுடைய கண்களை பட்டது. वो उस शिकार की आंखों में लगी, வேடனுடைய குறி தவறியது. उस शिकार की जो फोकस वो बदल गई அவனுடைய அன்பு நேராக புலியை பார்த்து சென்றது. और उसका जो तीर है वो सीधा शेर की ओर गया। வேடனும் கீழே விழுந்தான். अब शिकार भी गिर गया புலியும் செத்து போனது. और शेर भी मर गया। மான் குட்டியை ஈன்றி अब उस हरिणी बच्चा அமைதியாக जन्मा, நடத்தி वो சென்றது. शांति से இதை चला। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, நான்கு புறமும் அடைபட்டது போல உனக்கு காணப்படுகிறதா? चारों ओर से बंद रास्ता ऐसा दिखाई देता है, பயப்படாதே. डरना नहीं, அடைபடாத ஒரு இடம் ஒரு திசை உண்டு. न बंद होने वाली एक मार्ग है, உனக்கு அடைபடாத ஒரு திசை உண்டு. न बंद होने वाली एक दिशा உன்னுடைய है। கண்களை ஏறெடுத்து பார். तेरी आंखें उठाकर உன்னுடைய देख, கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி கூப்பிடு. अपनी आंखें उठाकर परमेश्वर को पुकार। எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். किसी भी परिस्थिति में परमेश्वर तुझे चलाएगा, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை इस நடத்துவார். परिस्थिति में भी परमेश्वर तुझे அந்த चलाएगा। வழியை ஒருவரும் அடைப்பதில்லை. उस मार्ग को कोई बंद नहीं कर அது सकता, யாராலும் அடைக்கப்பட முடியாது. वो किसी से भी बंद नहीं किया जा எந்த सकता। சமயத்திலும் அவரை நீ நோக்கி பார்க்க முடியும். किसी भी समय में तुम वहां देख सकते हो। தேவனுடைய கண்கள் परमेश्वर की आंखें பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கின்றன. पृथ्वी भर घूमकर நீ फिरती அவரை है। நோக்கி பார்ப்பாயானால், तुम उसकी ओर அவரை पुकारोगे, நோக்கி கூப்பிடுவாயானால், तुम उसकी ओर அவருடைய पुकारोगे, செவிகள் உனக்கு திறந்தே இருக்கிறது. उसकी कान तुम्हारे लिए खुली है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நீதிமான்கள் கூப்பிடுதற்கு जब धर्मी पुकारते கர்த்தருடைய हैं செவி திறந்திருக்கு. तब परमेश्वर की कान खुली है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறது. परमेश्वर की कान நீ खुली रहती है। கூப்பிடுவாயானால் तुम पुकारोगे तो உடனடியாக உனக்கு பதில் கிடைக்கும். तुरंत तुम्हारे लिए जवाब है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले தேவனை விட்டு வேறு ஒருவரும் உன்னை காப்பாற்ற முடியாது. परमेश्वर को छोड़कर और कोई तुम्हें बचा नहीं सकता। ஸ்தோத்திரம். हालेलुया। ராஜாக்களின் புஸ்தகத்திலே राजाओं की पुस्तक में நாம் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். हम एक समय को पढ़ते हैं। ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்தை इजराइल के देश में பெலிஸ்த ராஜா வந்து முற்றுகை போட்டான். फिलिस्ती राजा आकर उसने घेर लिया। சாரி, சிரியா ராஜா. सीरिया ராஜா வந்து முற்றுகை போட்டான். सीरिया राजा आकर उसे घेर சுமார் लिया। 6 மாதங்களாக முற்றுகையில் காணப்படுது. 6 महीने से वो बंद है। தலைநகரத்தை அவன் சுற்றி விடுவான். கேபிட்டல் சிட்டி उसने जो कैपिटल सिटी है उसे वो घेर लिया। சுற்றி வளைத்து விட்டான். उसने उसे पूरी तरह से घेर 6 लिया। மாதங்களாக. 6 महीने நாம் से, இப்ப எப்படி 4 மாதம் லாக்டவுனில் காணப்படுகிறோம். जैसे हम 4 महीनों से लॉकडाउन में हैं, எவ்வளவு கஷ்டத்தில் காணப்படுது. कितने कष्ट में हम இதை हैं। போல அந்த ராஜா 6 மாதமாக முற்றுகை போட்டு விட்டான். इसी तरह वो राजा 6 महीना घेर लिया। யாரும் வெளியே போக முடியாது. कोई बाहर नहीं जा யாரும் உள்ளே सकता, வர முடியாது. कोई अंदर नहीं आ வீட்டில் सकता। இருக்கிறதை வைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். घर में जो है उसे रखकर खा लेना। பட்டணத்திற்குள் இருக்கிறதை வைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். शहर में जो है उसे रखकर खा பட்டணத்தில் लेना। எல்லாம் காலியாகி விட்டது. अब शहर में सब खाली हो ஒரு गया। நாளிலே இஸ்ரவேலின் ராஜா நினைத்தான், एक दिन में इजराइल का राजा ने தேசம் सोचा, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது என்பதை பார்த்து வருவோம். देश किस स्थिति में है इसे देखकर आएंगे। அவன் மாறுவிடத்திலே நகர்வலம் இல்ல, அவன் நகர்வலம் வந்தான். மாறுவிடத்தில் இல்ல, அவன் वो நகர்வலம். शहर में ऐसे चलने लगा। அவன் வரும்போது वो जब ஒரு यात्रा ஸ்திரீ किया, அவனை பார்த்து கூப்பிட்டான். एक स्त्री उसे देखकर पुकारा, ராஜாவே ரட்சி. हे राजा उद्धार யாரை कर। பார்த்து கூப்பிட்டார்? किसे देखकर? தேசத்தின் ராஜாவை. देश के राजा को देखकर। வேறு யாரை பார்த்து கூப்பிட முடியும்? और किसे पुकार सकते हैं? தேசத்தின் ராஜா தான் தேசத்தின் ஜனங்களை நடத்த வேண்டும். देश का राजा ही देश के लोगों को चलाना है। அவன் சரியாய் கூப்பிட்டார். वो सही रीति से ராஜாவே पुकारा, என்னை ரட்சியும். राजा मेरा उद्धार कर। சொல்றான், वो कहता है,
தேவன் உன்னை ரட்சிக்காவிட்டால் यदि परमेश्वर तेरा उद्धार न करे, நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிப்பது? मैं कहां से लेकर तेरा उद्धार करूं? களஞ்சியத்திலா ஆலயத்திலா? भंडार से या उस धन के जगत से? அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, எந்த ராஜாவும் किसी भी राजा தன் சேனையின் மீதினால் தப்பான். अपनी सेना की बहुतायत से बच नहीं सकता। சௌரியவானும் ऐश्वर्यवान தன் பலத்தின் மிகுதினால் தப்பான். अपने बल की बहुतायत से नहीं बच सकता। அல்லேலூயா. हालेलुया। எந்த ராஜாவும் किसी भी राजा தன் சேனையின் மிகுதினால் தப்பான். अपनी सेना की बहुतायत से नहीं बच சௌரியவான் सकता। धनवान எவ்வளவு பெரிய பலன் இருந்தா, कितना बड़ा वो எவ்வளவு बलवान பெரிய हो, சேனை இருந்தால் कितनी बड़ी सेना उसके लिए அது होती, தப்புவியாது. वो उसे नहीं बचा அது सकता, தப்புவியாது. वो उसे नहीं बचा सकता। தேவன் ஒருவரே தப்புவிக்க. केवल परमेश्वर ही बचा அவர் सकता। அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். इसीलिए इस पृथ्वी में आया। இயேசு நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார். यीशु हमारा उद्धार करने के लिए இயேசு आया। என்றால் என்ன அர்த்தம்? यीशु का मतलब क्या है? ரட்சகர். उद्धार நம்முடைய करता, ஜனங்களை பாவத்திலிருந்து விலக்கி ரட்சிக்கிறவர். अपने लोगों को पाप से छुड़ाता है। அவர் நம்மை ரட்சிக்கிறவர். वो हमारा उद्धार करता அவர் है, நம்மை தீமைக்கு விடுவிக்கிறவர். वो हमारी बुराई से छुड़ाता அவர் நம்மை है, பாதுகாக்கிறவர். वो हमें संभालता அவர் है, நம்மை वो நடத்துகிறவர். हमें चलाता है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले யாரை நோக்கியும் கூப்பிடாது. किसी की ओर भी मत पुकारो, ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. कुछ भी लाभ नहीं தேவனை होगी। நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर पुकारो, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். परमेश्वर तुम्हें छुड़ाएगा, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். परमेश्वर तुम्हें நீ छुड़ाएगा। நோக்கி கூப்பிடும்படியாக तुम आंखें उठाकर உன் पुकारने அருகாமையிலே के लिए, ஒரு கர்த்தர் உண்டு. तुम्हारे निकट एक परमेश्वर है। நீ எப்போது கூப்பிடுவாய் என்று அவர் காத்திருக்கிறார். तुम कब पुकारोगे वो इंतजार உன்னை करता தூக்கி है, எடுக்கும்படியாக. तुम्हें उभारने के लिए। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். मैं अपने सकेती में परमेश्वर को पुकारा, கர்த்தர் என்னை கேட்டருளி परमेश्वर मेरी सुनता, விசாலத்தில் வைத்தார். मुझे विशाल स्थान में रखा। அல்லேலூயா. நான் हालेलुया। வீட்டுக்குள்ள அடைபட்டு கிடக்கிற இந்த நாட்களிலே मैं घर के अंदर बंद हुई इस समय में தேவனை நோக்கி கூப்பிடுவோம். परमेश्वर की ओर पुकारे। ஜீவியத்தில் நெருக்கங்கள் காணப்படுமானால் तुम्हारे जीवन में यदि दबाव है तो நீ தேவனை நோக்கி கூப்பிட்டால் போதும். तुम परमेश्वर की ओर पुकारो, நிச்சயமாக ஒரு நாளிலே விசாலம் உண்டாகும். निश्चय एक दिन में विशालता தாவீது होगी। பயங்கர நெருக்கத்திலே காணப்பட்டான். दाऊद भयंकर दबाव में था, ஒளித்து ஓடிக்கொண்டிருந்தான். वो छिपकर भाग रहा ராஜா था, அவனை துரத்தி கொண்டிருந்தான் கொலை செய்யும்படியாக. राजा उसके पीछा कर रहा था खून करने के लिए। பயங்கரமான நெருக்கம். भयंकर ஒரு दबाव। ராஜாவுக்கு தப்பி எங்கே ஓடுவது? एक राजा से बचकर कहां जाओ? காடுகளிலும் குகைகளிலும் वो जंगल में, गुफाओं में, மலைகளிலும் पहाड़ों में ஒளித்து ஜீவித்தான். वो छिपकर जी எந்த रहा था। நேரமும் மரணம். किसी भी समय में मृत्यु ஆனால் है, அவனுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம். परंतु उसके जीवन में एक अनुभव है, விடாமல் பிடித்துக் கொண்டான். वो न छोड़ते हुए அன்று पकड़ தினமும் लिया। தேவனை நோக்கி கூப்பிடுவான். हर दिन परमेश्वर की ओर पुकारता அவன் है। சொல்லுகிறான், वो कहता ஒரு है, நாளிலே நான் 7 முறை தேவனை एक துதிக்கிறேன். दिन में मैं 7 बार परमेश्वर को ஒரு धन्यवाद நாளிலே देता हूं। நான் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை கர்த்தரை துதிக்கிறேன். मैं सुबह शाम और रात 3 बार परमेश्वर को पुकारता हूँ। காலத்திலும் கர்த்தரை मैं ஸ்தோத்திரிப்பேன். हर समय यहोवा का அவர் धन्यवाद துதி करता हूँ। எப்போது என் வாயில் இருக்கும். उसकी स्तुति निरंतर मेरे मुख में என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, எப்போது கர்த்தரை நீ துதிப்பாயனா, तुम यदि निरंतर परमेश्वर की உன் स्तुति தேவனை करोगे, நோக்கி கூப்பிடுவாயனா, तुम निरंतर उसको पुकारोगे तो நெருக்கம் உன்னில் இருப்பதில்லை. दबाव तुम में नहीं होगी, நெருக்கம் உன்னை விட்டு விலகும். दबाव तुम्हें छोड़कर भागेगी, நெருக்கம் உன்னை விட்டு அகன்று போகும். दबाव तुम्हें छोड़ देगी, ஒரு விசாலம் உன்னை தேடி வரும். एक विशालता तुम्हें ढूंढ कर தேவனை आएगी। நோக்கி तुम கூப்பிடுவாயானால் परमेश्वर की ओर ஒரு पुकारोगे तो விசாலம் உன்னை தேடி வரும். एक विशालता तुम्हें ढूंढ कर உன்னுடைய आएगी। ஜீவியத்தில் ஒரு விசாலம் உண்டாகும். तुम्हारे जीवन में एक विशालता होगी। வேதத்தில் अनेक பக்தர்களை குறித்து பார்க்க முடியும். वचन में अनेक भक्तों के बारे में देख தேவனை सकते நோக்கி हैं। கூப்பிட்ட பிள்ளைகள் परमेश्वर की ओर पुकारे बच्चों, ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. वे कोई लज्जित नहीं हुए। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்னை கேட்கிற தேவஜனமே, ये सुनने वाले யோனாவின் புத்தகத்திலே யோனா சொல்கிறார், योना की पुस्तक में योना कहता है, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். मैं अपने संकट के समय यहोवा की दुहाई அவர் दिया, எனக்கு உத்தரவு அருளினார். उसने मेरी सुन लिया, அவர் எனக்கு உத்தரவு அருளினார். उसने मुझे जवाब दिया। நான் பாதாளத்தின் வாய்ச்சிலிருந்து கூப்பிட்டேன். मैं अधोलोक के उदर में से चिल्ला நீ उठा, என் சத்தத்தை கேட்டீர். तूने मेरी आवाज को सुन लिया। हालेलुया। 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 யோனாவை குறித்து நமக்கு தெரியும். योना के बारे में हम जानते தேவனுடைய हैं, மனுஷன். एक परमेश्वर का दास। தேவன் அவனை நினைவுக்கு கடந்து செல்லும்படியாக சொன்னார். परमेश्वर उसे निनेवे को जाने के लिए அவருக்கு कहा, அது விருப்பம் இல்லை. उसको वो चाहत नहीं थी। நினைவுக்கு செல்வதற்கு அவனுக்கு மனமில்லை. निनेवे को जाना उसको कोई मन नहीं அவன் था। தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு वो परमेश्वर की इच्छा को न पूरी करते தன்னுடைய हुए சுய சித்த பிரகாரமாய் अपनी मन मर्जी से அவன் கடந்து சென்றான். वो गया, ஆனால் தேவனுக்கு அவனை கொண்டு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். परंतु परमेश्वर को उसे लेकर अपनी मर्जी को पूरा என்னை करना கேட்கிற है। தேவஜனமே, मुझे सुनने वाले தேவன் உன்னை प्यारे, அழைத்திருப்பாரேயானால் यदि परमेश्वर ने तुम्हें बुलाया है तो தேவன் தம்முடைய சித்தத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றுவார். परमेश्वर अपनी इच्छा को तुम्हें लेकर ही पूरा நீ करेगा। எங்கு ஓடினாலும் உன்னை விடுவதில்லை. तुम कहीं भी भागो तुम्हें नहीं உன்னை கொண்டு छोड़ेगा। தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். तुम्हें लेकर प्रभु अपनी मर्जी को पूरा அவர் करेगा। அழைத்த அழைப்பும் उसका बुलावट சோத்திரம் கிருபா வரங்களும் மாறாதவை. और उसकी करुणा नहीं बदलती, அவர் அழைத்த அழைப்பு ஒருபோதும் மாறுவதில்லை. उसकी बुलावट कभी नहीं ஆனால் बदलती। யோனா என்ன செய்தான்? परंतु योना ने தேவ क्या किया? சித்தத்திற்கு விரோதமாய் ஓடினான். परमेश्वर की मर्जी के विरोध दौड़ा।
தர்சீசுக்கு போற ஒரு கப்பலை பிடித்து तर्शीश को जाने वाला एक जहाज को அதிலே போய் पकड़कर அடித்தளத்தில் போய் படுத்துக்கொண்டார். उसमें जाकर निचले तट पे जाकर सो लिया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. परमेश्वर की आंखों से छिपी हुई सृष्टि कोई भी நீ नहीं। தேவனுடைய கண்களுக்கு உன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. तुम परमेश्वर की नजर से अपने आप को छिपा नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வானத்தில் ஏறினாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். आकाश में जाओगे तो वहां भी परमेश्वर है। நீ பாதாளத்திற்குள் போய் படுத்து போட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் உன்னை பிடிக்கும். तुम अधोलोक में जाओ तो भी वहां उसका हाथ तुम्हें पकड़ लेगा। தேவனுடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவான சிருஷ்டி இல்லை. परमेश्वर की नजर से छिपी हुई सृष्टि कुछ भी नहीं கர்த்தருடைய है। கண்கள் பூமியில் உள்ள மனுபுத்திரரை எல்லாம் கண்ணோக்கி இருக்கிறது. परमेश्वर की आंखें पृथ्वी के सारे मानव जाति पर लगी உன்னுடைய है। ஒவ்வொரு செய்கை அசைவும் தேவனுக்கு தெரியும். तुम्हारे हर एक हलचल प्रभु जानता है। யோனா அடியில் போய் படுத்துக்கொண்டான். योना नीचे तट पर தேவன் जाकर सो கடலிலே ஒரு புயலை அனுப்பினார். गया। अब परमेश्वर समुद्र में एक तूफान को புயல் भेजा। பயங்கரமாய் காணப்பட்டது. तूफान बहुत भयंकर था। கப்பல் அசைய ஆரம்பித்தது. जहाज हिलना शुरू எந்த किया। நேரத்திலும் கப்பல் மூழ்கி விடலாம். किसी भी हालत पर जहाज डूब सकती है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ऐसी परिस्थिति கப்பலில் में இருந்தவர்கள் நினைத்தார்கள், जहाज में रहने वाले सोचे இது யார் நிமித்தம் வருகிறது ये किसके द्वारा हुआ। என்று சொல்லி பார்த்தார்கள். ऐसे उन्होंने देखा। எல்லாரும் அவர்களுடைய தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டார்கள். सभी लोग अपने अपने देवता की ओर पुकारे। ஒரு தெய்வமும் அங்கே வந்து மாறுதல் கொண்டு வர முடியாது, வரவில்லை. कोई भी देवता वहां आकर बदली को नहीं ला सकता। எல்லாரும் அவர்கள் தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டார்கள். सभी लोग अपने अपने देवता की ओर पुकारने ஒரு लगे। தெய்வமும் அங்கே அவர்களை ரட்சிக்கும்படியாய் வரவில்லை. कोई भी देवता आकर वहां उन्हें उद्धार नहीं कर அப்பொழுது सका। அவர்கள் நினைத்தார்கள், तब उन्होंने இது सोचा யார் நிமித்தம் வருகிறது நாம் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். ये किसके द्वारा हो रहा है, इसे हम चिट्ठी डालकर கப்பலில் देखें। இருந்த அனைவருடைய பெயரை எழுதி சீட்டு குலுக்கி போட்டார்கள். जहाज में जितने भी लोग थे उनका नाम लिखकर चिट्ठी डाला। அப்பொழுது ஒரு சீட்டை எடுத்தார்கள். तब एक चिट्ठी को निकाला, அது யோனாவினுடைய பெயர் வந்தது. उसमें योना का नाम எனக்கு था। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले அந்த प्यारों, சராசரங்களையும் படைத்த தேவன், पूरी जगत को सृष्टि किया परमेश्वर, சகலவற்றையும் நடத்துகிறவர், सब कुछ चलाने वाला परमेश्वर, எல்லா காரியங்களையும் செம்மையாய் செய்கிறவர். सभी बातों को सही रीति से அவர்கள் करने சீட்டு वाला। போட்டு குலுக்கிய போது जब उन्होंने चिट्ठी डालकर சரியான निकाला, நபருடைய பெயர் வந்தது. ठीक ठीक व्यक्ति का नाम ஒரு आया। மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் एक मनुष्य की आज्ञा न मानने के कारण பெரிய கப்பலே அசையும்படியாய் एक बड़ी जहाज ही हिलने அங்கே ஒரு जैसा பெரிய போராட்டம் உண்டானது. वहाँ एक बड़ी लड़ाई हुई। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, அவர்கள் போய் அவனை தேடினார்கள். उन्होंने जाकर उसे ढूंढा। அவனுக்கு தெரியும் वो जानता இது है என் நிமித்தம் தான் வருகிறது. ये मेरे ही वजह से அவனை होती போய் है। தேடினார்கள். उसे जाकर ढूंढे। அவன் கப்பலின் அடித்தளத்தில் படுத்திருந்தான். वो जहाज के निचली तट पर जाकर அவனை सो எழுப்பி गया। கேட்டார்கள், நீ யார்? उसे उठाकर पूछे तू कौन है। அவன் சொல்லுகிறான், वो कहता நான் है பரலோகத்தின் தேவனுடைய ஊழியக்காரன். मैं स्वर्ग के परमेश्वर का दास हूँ। அல்லேலூயா. हालेलुया। நான் யார்? मैं कौन हूँ? நான் பரலோகத்தின் தேவனுடைய ஊழியக்காரன். मैं स्वर्ग के परमेश्वर का दास हूँ। வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். आकाश और पृथ्वी को बनाए हुए सर्वशक्तिमान परमेश्वर என் का நிமி- दास हूँ। என் நிமித்தம் தான் இந்த சம்பவம் உண்டாகிறது. मेरे ही निमित्त ये संभव हो रही அவர்கள் है। கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? उन्होंने पूछा हम क्या அவன் करें। சொன்னா, वो कहा என்னை தூக்கி கடலில் போட்டு விடு, मुझे उठाकर समुद्र में डाल இந்த दो, காற்று அமைந்து விடும். ये तूफान थम जाएगी। அவனுக்கு எல்லாம் தெரியும். वो सब कुछ जानता தேவ है। மனுஷனுக்கு அனைத்தும் தெரியும். परमेश्वर का दास सब कुछ जानता है। அனைத்தும் वो தெரியும். सब कुछ जानता அவனை है। தூக்கி கடலிலே போட்டார். उसे लेकर समुद्र में என்னை डाल। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले கடல் प्यारे, அமைதலாயிட்டு, समुद्र शांत हो காற்று गया, நின்று போயிட்டு तूफान थम गई, அவர்கள் கடந்து போனார்கள். वे चले गए। தேவனுடைய கண்கள் யோனாவை கண்டு கொண்டிருந்தது. परमेश्वर की आंखें योना पर लगी थी। தேவன் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். परमेश्वर ने एक बड़ी मछली को आज्ञा அந்த दिया। மீன் வந்து யோனாவை விழுங்கியது. वो मछली आकर योना को निगल ஆனா लिया। தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார், परंतु परमेश्वर ने मछली को आज्ञा அவனை दिया பத்திரமாய் வைத்திருக்க तो வேண்டும். उसे संभाल कर रखना என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले அனைத்து प्यारे, சிருஷ்டிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். सारी सृष्टि परमेश्वर की वचन की आज्ञा मानती மீன் है। 3 நாட்களாக யோனாவை தன்னுடைய வயிற்றில் வைத்திருந்தது. मछली 3 दिन योना को अपने पेट में रखी थी। யோனா ஜீரணித்து போய்விடவில்லை, योना को उसने हजम नहीं किया। பத்திரமா இருந்தான். वो बहुत सुरक्षित அங்கே था। அவனால் உருள பெறல முடியவில்லை. वहाँ वो यहाँ वहाँ नहीं, பயங்கர இருளாய் காணப்பட்டது. भयंकर अंधकार थी, மிக கஷ்டமாய் காணப்பட்டது. बहुत कष्ट थी। அவன் அங்கே இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான். वो वहाँ से परमेश्वर को என்னை पुकारा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले நீ प्यारे, எந்த சூழ்நிலையில் இருந்தால், तू किसी भी परिस्थिति में நீ क्यों ना எந்த हो, இடத்தில் तू இருந்தால், किसी भी जगह में क्यों ना हो, தேவன் உன் சத்தத்தை கேட்கிறார். परमेश्वर तेरी आवाज நீ को सुनता இருக்கிற है। இடத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டால் तू போதும். जहाँ हो वहाँ से परमेश्वर को पुकारो, நீ काफी எந்த है। நிலைமையில் இருந்தாலும், किसी भी परिस्थिति में நீ क्यों ना தேவனை हो, நோக்கி கூப்பிடும் போது तू परमेश्वर की ओर जब உன் पुकारोगे, சத்தத்தை அவர் கேட்கிறார். तुम्हारी आवाज को वो सुनता தேவன் है। உன் சத்தத்தை கேட்கிறார். परमेश्वर तुम्हारी आवाज को सुनता தாவீது है। சொல்லுகிறான், दाऊद कहता நான் है, இருளில் இருந்தால் मैं अंधकार में தேவன் रहूंगा எனக்கு तो भी வெளிச்சமா இருப்பார். प्रभु मेरे लिए ज्योति बनेगा। இருளும் தேவனுக்கு நம்மை மறைக்காது. अंधकार में परमेश्वर को हमसे नहीं அவர் छिपाती। யோனாவுடைய சத்தத்தை கேட்டார். वो योना की आवाज को மீனுக்கு सुना, கட்டளை கொடுத்தார். मछली को आज्ञा दिया, மீன் அவனை கொண்டு கரையில் கக்கியது. मछली उसे लेकर किनारे में उगल दिया। அவன் சொல்லுகிறான், उसने कहा, நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், मैं संकट में पड़े हुए यहोवा
की दुहाई அவர் दिया, எனக்கு உத்தரவு அருளினார். उसने मुझे जवाब दिया। நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். मैं अधोलोक के पेट से चिल्ला उठा, என் சத்தத்தை கேட்டேன். मेरी आवाज को तूने என்னை सुना। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले நீ प्यारे, எந்த சூழ்நிலையில் तुम காணப்பட்டால், किसी भी परिस्थिति में क्यों எவ்வளவு ना, பெரிய நெருக்கத்தில் காணப்பட்டால், कितनी बड़ी दबाव तुम्हें क्यों ना घेरे, எத்தனை பெரிய இருளுக்குள்ளாய் நீ காணப்பட்டால், कितनी बड़ी अंधकार में तुम क्यों ना हो, தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். परमेश्वर तुम्हें छुड़ाने के நீ लिए செய்ய வேண்டிய ஒரு सामर्थ्य है। காரியம், तुम करने का एक बात, தேவனை நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर पुकारो, தேவனை நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर அவர் पुकारो, உன் சத்தத்தை கேட்பார். वो तुम्हारी आवाज को அவர் सुनेगा, இறங்கி வருவார். वो उतर कर அவர் आएगा, உனக்காய் கிரியை वो செய்வார். तुम्हारे लिए क्रिया ஆபத்து करेगा। காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, संकट के दिन में मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे நீ छुड़ाऊंगा, என்னை மகிமைப்படுத்துவாய். तू मेरी महिमा करने அல்லேலூயா. पाएगा। हालेलूया। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता 22ஆம் அதிகாரம் अध्याय 22 24ஆம் வசனம் சொல்கிறது, वचन 24 कहती है, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் वो दुखी को तुच्छ नहीं जानता அருவருக்காமலும் और उससे घृणा नहीं தமது करता, முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து ना उससे अपना मुख छिपाता அவன் है। தம்மை நோக்கி கூப்பிடுகையில் पर जब उसने उसकी ओर दुहाई दी, அவனை கேட்டருளினார். तब उसकी सुन ली। அல்லேலூயா. हालेलूया। உங்கள் தேவனுடைய தன்மை குறித்து பாருங்க. हमारा परमेश्वर के गुण के बारे में देखो, நல்லவர், वो भला है, அவரை போல நல்லவர் இல்லை. उसके समान भला कोई அவர் नहीं, அன்புள்ளவர். वो प्रेमी है। வசனம் அவரை குறித்து சொல்லுகிறது, वचन उसके बारे में அவர் कहता அன்பாகவே है, இருக்கிறார். वो प्रेमी है, உன் தாயை காட்டிலும் तुम्हारे माँ से உன் भी, தகப்பனை காட்டிலும் तुम्हारे पिता से அவர் भी, அன்புள்ளவர். वो प्रेमी है, அவர் அன்பாகவே இருக்கிறார். वो प्रेमी है, தேவன் அன்பால் நிறைந்தவர். प्रभु प्रेम से भरा வசனம் है। அவரை குறித்து சொல்லுகிறது, वचन उसके बारे में அவர் कहता है, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணார். वो दुख को तुच्छ नहीं जानता। நீ உபத்திரவத்தில் இருப்பாயானால் तुम यदि दुख में है तो உலகம் உன்னை அற்பமாய் பார்க்கும். संसार तुम्हें तुच्छ देखेगी। அல்லேலூயா. हालेलूया। உன்னுடைய அக்கம் பக்கத்தோடு உள்ளவங்க உன்னை அற்பமாய் பார்ப்பார்கள். तुम्हारे आजू बाजू के लोग तुच्छ நீ जानेंगे। உபத்திரவத்தில் காணப்படும்போது जब उपद्रव में रहोगे, உன்னோட உறவினர்கள் கூட உன்னை அற்பமாய் பார்ப்பார்கள். तुम्हारे रिश्तेदार भी तुम्हें तुच्छ देखेंगे। உன்னுடைய பெற்ற தாய் தகப்பன் கூட உன்னை விலக்கி விடுவார்கள். तुम्हें जन्म दिए माँ पिता भी तुम्हें अलग करेंगे। உலகத்தில் அப்படி எத்தனையோ நடக்கிறது. दुनिया में ऐसे कितने तो होते हैं। இப்போதுள்ள சூழ்நிலை அப்படித்தான். अभी का परिस्थिति भी ऐसा ஆனால் ही है। வேதம் சொல்கிறது, परंतु वचन அவர் कहता है, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணார். वो दुखी को तुच्छ नहीं जानता। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या मालूम? எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். सभी लोग उसके बच्चे हैं। எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். हम सब उसके बच्चे அவர் हैं। கையை விரித்து ஆவலோடு காத்திருக்கிறார். वो अपना हाथ बढ़ाकर बड़ी चाहत से इंतजार எப்போது करता என்னிடத்தில் है। வருவான்? कब ये मेरे पास எப்போது आएगा? என் மகள் என்னிடத்தில் வருவாள்? कब मेरी बेटी मेरे पास அவள் आएगी? பரிதவிக்கிறார். वो तड़पता है। எப்போது என்னை நோக்கி கூப்பிடுவான்? कब ये मेरी ओर எப்போது पुकारेगा? என்னை நோக்கி கூப்பிடுவாள்? कब ये मेरी ओर நான் पुकारेगी? விடுவிக்கும்படியா, मैं छुड़ाने के நான் लिए, ஆசீர்வதிக்கும்படியா, मैं आशीष करने நான் के அவர்களை लिए, நடத்தும்படியா, मैं उन्हें चलाने के நான் लिए, பராமரிக்கும்படியா. मैं उनका पोषण करने के இன்னும் लिए। வசனம் சொல்லுகிறது, அவர் அருவருக்காமலும். और भी वचन कहता है, वो तुच्छ नहीं जानता। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் दुखी को वो तुच्छ नहीं जानता அருவருக்காமலும். और उसे घृणा नहीं करता। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। உலகத்தில் சிலரை அருவருப்பாய் பார்ப்பார்கள். दुनिया में कई लोगों को बहुत घृणा करते हैं। அழகே இல்லை என்றால் उसमें अगर सुंदरता नहीं तो அருவருப்பாய் பார்ப்பார்கள். वे लोग उससे तुच्छ देखते என்னை हैं। கேட்கிற தேவஜனமே, मुझे देखने நீ वाले प्यारे, கருப்பாய் இருந்தால், तुम यदि काले நீ हो, வெளுப்பாய் இருந்தால், तुम यदि गोरे நீ हो, எந்த ஜாதியில் பிறந்திருந்தால், तुम किसी भी जाति में क्यों ना जन्मे। அல்லேலூயா. हालेलूया। உலகம் உன்னை தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்று வைத்திருக்கிறது. ये संसार नीच जाति उच्च जाति ஆ- ऐसा रखी ஆனால் है, தேவனுடைய பார்வையில் அப்படி இல்லை. परंतु परमेश्वर की नजर में ऐसा எல்லாரும் அவருடைய சிருஷ்டிகள், नहीं। सभी लोग उसकी सृष्टि है, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். सभी लोग उसके बच्चे हैं। அவர் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி वो मिट्टी से मनुष्य को தன்னுடைய बनाकर ஜீவ சுவாசத்தை ஊதினார். अपना जीवन के श्वास को उसमें फूका। அவன் என்னவானா? वो क्या बना? ஜீவாத்மாவானா. जीवन की आत्मा நாம் बना। யாவரும் அவருடைய சுவாசத்தினால் हम உண்டாக்கப்பட்டோம். सभी लोग उसके श्वास से बने அவன் हैं। எந்த ஜாதியானா वो இருந்தால், किसी जाति का क्यों எந்த ना हो, நிறமுள்ளவனா இருந்தால், किसी भी रंग का क्यों ना हो, அனைவருக்கும் அவருடைய சுவாசம் இருக்கிறது. सभी के अंदर उसका श्वास है। தேவனால் ஊதப்பட்ட சுவாசம். परमेश्वर के द्वारा फूका गया। அனைவரும் அவருடைய பிள்ளைகள். सभी लोग उसके அவர் बच्चे யாரை हैं। அருவருப்பதில்லை. वो किसी को घृणा नहीं करता। மனுஷன் அருவருத்து விடுவான். मनुष्य घृणा करता है। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। ஒரு பிள்ளை பிறக்கும்போது அழகற்றதாய் பிறந்து விட்டால் जब एक बच्चा जन्म पाते तब वो बेसुरत होती है, தகப்பன் அருவருத்து விடுவான். पिता उसको नफरत करता ஆனால் है। நம்முடைய பரம தகப்பனை குறித்து வேதம் சொல்கிறது, परंतु हमारा परम पिता के बारे में परमेश्वर कहता அவர் है, அருவருக்காமல், वो घृणा नहीं करता, தமது முகத்தை அவனுக்கு மறைக்காமல். ना अपने मुख को उससे छिपाता है। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। நாம் குறைவிலே காணப்படும்போது, हम कमी में जब रहते நாம் हैं, உபத்திரவத்திலே காணப்படும்போது, हम उपद्रव में जब रहते हैं, நாம் அசிங்கமாய் அருவருப்பாய் காணப்படும்போது, हम जब बदसूरत और बहुत ही हम नीच जब होते நம்முடைய हैं, சூழ்நிலை மோசமாய் காணப்படும்போது, हमारी परिस्थिति जब
बहुत बिगड़ी हुई रहती है। அநேகர் தங்களுடைய முகத்தை நமக்கு மறைத்து விடுகிறார். अनेक लोग अपना चेहरा उनसे छिपा लेते யாரையும் हैं। நோக்கி கூப்பிட முடியாது. किसी को भी देखकर पुकार नहीं सकते। யாரிடத்திலும் போக முடியாது. किसी के भी पास नहीं जा सकते। முகத்தை திருப்பி கொண்டு போய் वे விடுவார். लोग अपना चेहरा फेर कर चले जाते हैं। அநேக அனுபவங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். अनेक अनुभव को हमने अनुभव किया। நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கூட हमसे भलाई जो पाए हैं, நம்முடைய சூழ்நிலை தடுமாறும் போது जब हमारी परिस्थिति यहाँ वहाँ होती है, தங்களுடைய முகங்களை திருப்பி கொண்டு போய் விடுவார். अपना चेहरा को छिपा कर चले எனக்கு जाते हैं। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले வேதம் प्यारे, சொல்லுகிறது, वचन कहता है, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. नाक में श्वास लेने वाले मनुष्य पर भरोसा அவன் मत कर। நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். वो मनुष्य करने के लिए वो साधारण அவன் है। மனுஷன். वो तो मनुष्य है, அப்படித்தான் இருப்பான். वो ऐसा ही रहेगा। சர்வ வல்லமுள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर, தாய் அன்புள்ளவர். माँ का प्रेम रखा हुआ है। ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர். एक को जैसे उसकी माँ संभालती है वैसा தகப்பன் संभालता சுமக்கிறது है। போல சுமக்கிறவர். जैसा पिता उठाता है वैसा उठा लेता நமக்காக है। தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். हमारे लिए अपना पुत्र को न देखते हुए उसे बलि என்ன चढ़ाया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, நமக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தவர். हमारे लिए अपना जीवन को தன்னுடைய समर्पित கடைசி किया। சொட்டு ரத்தம் வரையில் சிந்தியவர். अपना आखिर तेल लहू तक बहाया। உன்னை என்னையும் மீட்டெடுப்பதற்காக तुम्हें और मुझे छुड़ाने के लिए, நீயும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக, तुम और मैं उद्धार पाने के நம்மை लिए, பரிசுத்தப்படுத்தும்படியாக, हमें पवित्र करने के நம்முடைய लिए, ராஜ்யத்தில் தம்மோடு கூட வைத்திருக்கும்படியாக अपने राज्य में अपने संग रखने के लिए இத்தனையும் செய்தவர். इतना कुछ किया। வசனம் சொல்கிறது, वचन कहता அவர் है, தம்முடைய முகத்தை மறைக்காமல் वो अपना मुख न छिपाते हुए, அவன் தன்னை நோக்கி கூப்பிடுகையில் पर जब उसकी ओर उसने அவனை दुहाई दी, கேட்டருளினார். तब उसकी सुन ली। எந்த ஒரு மனுஷனும் किसी भी मनुष्य, எப்பேற்பட்டவனும் किसी भी तरह का தேவனை मनुष्य நோக்கி கூப்பிடும்போது परमेश्वर की ओर जब पुकारता அவர் है, அவனை वो கேட்டருளுவார். उसकी सुनता है। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய மனுஷருடைய எல்லா மனுஷருடைய சத்தமும் सभी मनुष्यों की आवाज தேவன் கேட்கிறார். वो परमेश्वर सुनता எல்லா है। மனுஷரும் அவருடைய பிள்ளைகள். सभी मनुष्य उसके என்னை बच्चे கேட்கிற हैं। தேவஜனமே, मुझे सुनने वाले இன்று நீ प्यारे, தேவனை நோக்கி கூப்பிடுவாயனா, आज यदि तुम परमेश्वर की ओर நீ पुकारोगे तो உபத்திரவத்தில் காணப்படலாம். तुम उपद्रव में रह உன்னை सकते हो। ஜனங்கள் அருவருக்கிற நிலைமையில் காணப்படலாம். तुम्हें लोग घृणा करने की अवस्था में तुम हो सकते हो। ஹalleluya. हालेलुया। அநேகர் தம்முடைய முகத்தை திருப்பி கொண்டு செல்கிற நிலைமையில் நீ காணப்படலாம். अनेक अपने मुख को छिपाने की अवस्था में तुम रह सकते हो। ஹalleluya. हालेलुया। நீ தேவனை நோக்கி கூப்பிடும்போது तुम जब परमेश्वर की ओर पुकारोगे, உன்னை அவர் கேட்டருளுவார். तुम्हारी वो सुन लेगा, உன்னை கேட்டருளுவார். तुम्हारी वो सुनेगा। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, மார்க்குவின் சுவிசேஷகம் मार्क की पुस्तक 10ஆம் அதிகாரம் अध्याय 10 47ஆம் வசனத்திலே वचन 47 में அங்கே பரிதிமை என்கிற ஒரு குருடனை குறித்து காண்கிறோம். वहाँ बर्तलमियों एक अंधे के बारे में देखते हैं। அவன் பிச்சை எடுக்கிறான். वो भीख लेने वाला அவனுக்கு है, கண் தெரியாது. उसको आंख नहीं இரண்டு दिखता, கண்களும் குருடனாய் இருக்கிறபடினா दोनों आंखें अंधे हैं, அவன் इसलिए பிழைப்பு பிச்சை எடுத்து பிழைப்பது. वो बचने के लिए वो भीख मांगता ஒரு है। தெருவிலே போகிற வருகிறவர்களை எல்லாம் ऐसे मार्ग में जाने आने वालों से ஐயா என்று சொல்லி ஏதாவது கேட்டு भाई ऐसा पुकार அது कर கிடைக்கிற வைத்து தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கான். उसमें से जो मिलता है उससे रखकर वो जी लेता என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले ஆனால் प्यारे, அவனுக்கு ஒரு தேவ கிருபை உண்டாயிருந்தது. परंतु उस पर परमेश्वर की कृपा हुई थी। என்ன கிருபை தெரியுமா? क्या कृपा அவன் मालूम ஒரு है? காரியத்தை அறிந்திருந்தான். वो एक बात को जानता था। உலகத்தில் தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் அவனுக்கு தெரிந்திருந்தது. देश में होने वाले संभव को वो जान लेता அவன் था। இயேசுவை குறித்து எப்படியோ கேள்விப்பட்டான். वो यीशु के बारे में कैसे तो यीशु जान लिया। यार, यीशु कौन இயேசு है? எப்படிப்பட்டவர் यीशु कैसा என்பதை है? அவன் அறிந்திருந்தான். इसे वो जान लिया था। இயேசு தாவீதின் குமாரன், यीशु दाऊद का पुत्र है, இஸ்ரவேலின் ராஜா. इस्राएल का राजा அவர் है। இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் वो வரப்போகிறவர். इस्राएल का राजा बनकर आने वाला है। இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, केवल इस्राएल के முழு लिए नहीं, உலகத்துக்கும் ராஜாவாய் வரக்கூடியவர். पूरी जगत के लिए राजा அவர் बनकर முழு आएगा। உலகத்துக்கும் ரட்சகர் वो पूरी जगत का उद्धार करता है। என்பதை அவன் அறிந்திருந்தான். इस बात को वो जान அதை लिया था। நன்றாக அறிந்திருந்தான். इसे वो जान लिया அவனுடைய था। மனசிலே அதை வைத்திருந்தான். अपने मन में उसे रखा யார் था। மூலமாகவோ அவன் கேள்விப்பட்டான். किसी के तो द्वारा उसने जान लिया। யாரோ அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருந்தார். किसी ने तो उसे यीशु के बारे में कहा என்னை है। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले ஒரு प्यारे, நாளிலே அவன் அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். एक दिन में जब वो बैठकर भीख मांग रहा அவனுக்கு था, ஒரு சம்பவம் மாறுதலாய் தெரிந்தது. उसको एक संभव अलग लगी। கண் தெரியவில்லை, आंख नहीं दिखती, ஆனால் அவனுடைய செவிகள் திறந்திருந்தது. परंतु उसकी कान खुली है। அவன் காதிலே அவன் கூர்மையாய் கவனித்தான். वो अपने कान से सुना, திரளான ஜனங்கள் போகிற ஒரு தடயம் அவனுக்கு சந்தடி காணப்படுகிறது. अनगिनत लोग चलने की एक आवाज सुनाई दी। அந்த சத்தம் அவனுக்கு வித்தியாசமாய் वो காணப்படுது. आवाज उसके लिए अलग था। அநேக ஜனங்கள் போகிறார்கள். अनेक लोग चलते அவன் हैं। பக்கத்தில் இருந்த ஒரு நபரிடத்தில் கேட்டான், वो बगल में रहने वालों से पूछा, ஐயா என்ன நடக்கிறது, भाई क्या हो रहा है? என்ன நடக்கிறது, क्या हो रहा है? என்ன நிறைய பேர் போற மாதிரி இருக்கு, बहुत लोग चलने की என்ன आवाज सुनाई संभव? देती है। क्या संभव है? யார் போகிறார்? कौन जा रहा அந்த है? நபர் சொன்னார், उन्होंने कहा, இயேசு போகிறார். यीशु जा रहा है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு என்கிற வார்த்தை அவன் கேட்ட உடனே यीशु का नाम सुनते ही உடனடியாக அவன் तुरंत उसने தான் அறிந்திருந்த விஷயங்களை நினைவில் கொண்டு जो வந்தான். जाना था उस विषय को याद में लाया। அவன் நினைத்தான், उसने कहा, இந்த சமயத்தை விட்டுவிடக்கூடாது. उसने सोचा इस समय को नहीं खोना। சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான், वो चिल्लाकर पुकारने இயேசுவே, लगा, हे
தெரியும் वो जानता है இயேசு விடுவிக்கிறவர், यीशु छुड़ाने वाला இயேசு है, குணமாக்குகிறவர், यीशु चंगा करने वाला है, இயேசு மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறவர், यीशु मृतकों को जीवित இயேசு करता है, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். यीशु भलाई करता हुआ फिरा। அவன் நினைத்த என் வாழ்க்கையில் இதுதான் ஒரு சம்பவம், ஒரு நேரம், वो सोचा मेरा जीवन का यही समय நான் இந்த है, நேரத்தை விட்டு விடக்கூடாது. मैं इस समय को नहीं खोना। சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான், वो और चिल्लाकर என்னுடைய पुकारा, ஜீவியம் மாற வேண்டும், मेरा जीवन बदलना என்னுடைய है, ஜீவியத்தில் காணப்படுற அந்தகாரம் விலக வேண்டும், मेरे जीवन में रहने वाले अंधकार दूर होना என்னுடைய है, ஜீவியத்தில் காணப்படுற இருள் மறைய வேண்டும், मेरे जीवन में होने वाले நான் अंधकार வெளிச்சத்தை दूर காண होना है, வேண்டும், मुझे उजाला को நான் देखना है, வெளிச்சத்தின் பிள்ளையாய் ஜீவிக்க मैं வேண்டும். ज्योति का संतान बनकर அவன் जीना இயேசுவை है, நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். यीशु की ओर पुकारना என்னை शुरू கேட்கிற किया। தேவஜனமே, मुझे सुनने वाले சென்று प्यारे, கொண்டிருந்த கூட்டம் அவனை அமர்த்த ஆரம்பித்தது. चलने वाली भीड़ उसे शांत ஹே, कराई, அமைதியாரு, उसे डांट कर ஹே, चुप कराई, சத்தமிடாதே. हे चिल्लाना नहीं, வேதம் சொல்லுகிறது, वचन कहता அவனுக்கு है, தெரியும் वो जानता है இருளுடைய வேதனை என்ன, இருள் की वेदना की அந்தகாரத்தின் கிரியை என்ன, अंधकार की क्रिया நான் क्या இதிலிருந்து है, எப்படியாவது தப்பிக்க வேண்டும், मैं इससे कैसे भी बचना என்னுடைய है, ஜீவியம் மாற வேண்டும், मेरा जीवन बदलना है, இயேசுவால் மாத்திரமே முடியும். केवल यीशु से ही நான் होगा, இந்த சமயத்தை விட்டு விட மாட்டேன். मैं इस समय को नहीं எத்தனை खोऊंगा, தடைகள் வந்தாலும் कितना भी रुकावट நான் आए, அவரை நோக்கி मैं கூப்பிடுவேன். उसकी ओर நான் पुकारूंगा, தடைகளுக்கு அடிபணிய மாட்டேன். मैं रुकावट का गुलाम नहीं எத்தனை बनूंगा, தடைகள் வந்தாலும், कितना भी रुकावट क्यों ना எத்தனை हो, மிரட்டல்கள் வந்தாலும், कितना भी धमकी क्यों ना எத்தனை आए, போராட்டம் வந்தாலும், कितनी भी लड़ाई क्यों ना நான் आए, அவரை நோக்கி मैं கூப்பிடுவேன். उसकी ओर அவர் पुकारूंगा, இன்னும் அதிகமாய் கூப்பிட वो ஆரம்பித்தார். और अधिक चिल्लाना शुरू இயேசுவே, हे यीशु, தாவீதின் குமாரனே, दाऊद के संतान, எனக்கு இறங்கும். मुझ पर दया என்னை कर, கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले இந்த प्यारों, சத்தம் இயேசுவுடைய காதிலே விழுந்தது. ये आवाज यीशु के कानों में पहुंची, என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, உன்னுடைய சத்தம் இயேசுவுடைய காதிலே விழுந்த போது तुम्हारी आवाज यीशु के कानों में पहुंची तो बस हो गया। என்ன எழுதியிருக்கிற தெரியுமா? क्या लिखा है मालूम है? சத்தத்தை இயேசு கேட்டார். आवाज को यीशु ने सुना, பிச்சைக்காரனுடைய சத்தத்தை இயேசு கேட்டார். भीख मांगने वालों की आवाज को यीशु ने குருடனுடைய सुना, சத்தத்தை இயேசு கேட்டார். अंधे की आवाज को यीशु ने सुना, அவர் அவனை அருவருக்கவில்லை. वो उससे घृणा नहीं किया, பிச்சைக்காரன் ஏதாவது பிச்சை கேட்பான் என்று போய்விடவில்லை. भीख मांगने वाला भीख मांगेगा कहकर नहीं गया, அவன் கூப்பிட்ட அந்த சத்தம் जब वो पुकारने वाला அவனை आवाज கடந்து செல்ல விடவில்லை. उसे आगे बढ़ने नहीं दिया, இயேசு அங்கே நின்று விட்டார். यीशु वहीं पर रुक गया। அல்லேலூயா. हालेलुया। பிரதான கூட்டம் அவருக்கு பின் செல்கிறது. अनगिनत भीड़ उसके पीछे इसका அவர் पीछा சொல்றார், करती அவனை है। அழைத்து வாருங்கள். वो कहता है उसे बुला कर என்னை लाओ। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? तुम यीशु की ओर पुकारो, அதிகமாய் அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? अधिक और अधिक यीशु की ओर தடைகளை पुकारोगे, மீறி இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? रुकावटों को तोड़कर यीशु की ओर पुकारोगे அவர் तो உன்னை விட்டு கடந்து செல்கிற தேவன் அல்ல. वो तुम्हें छोड़कर आगे बढ़ने वाला இயேசு परमेश्वर அங்கேயே नहीं। நின்றார். यीशु वहीं पर रुक गया, அவனை அழைத்து வாருங்கள். उसे बुला कर लाओ। அவன் எழுந்து வந்தான். वो उठ कर आया, தன்னுடைய பிச்சை எடுக்கிற அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டான். अपना भीख मांगने का वस्त्र वहीं पर उसने छोड़ दिया, அவனுக்கு தெரிந்து விட்டது, वो जान गया என்னை தேவன் அழைத்து விட்டார். मुझे यीशु ने ஓ, बुलाया, தேவனுடைய அழைப்பு என் மேல் வந்து விட்டது. परमेश्वर की बुलावा मुझ पर இனி हुई இந்த है। வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். अब मेरे जीवन में बदलाव होगी, எனக்குள்ளாக இயேசுடைய அழைப்பு வந்து விட்டது. मेरे अंदर यीशु का बुलावा हुआ है। இப்போது இருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை நீ இருப்பதில்லை. अब जैसा मेरी जिंदगी आइंदा नहीं रहेगी, நிச்சயமாய் மாற்றம் வரும். निश्चय बदलाव என்னுடைய आएगी, வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். मेरे जीवन में ज्योति आएगी। இனி நான் பிச்சை எடுக்க போவதில்லை अब मैं भीख नहीं मांगने என்று वाला, சொல்லி வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டார். ऐसा कहकर अपना वस्त्र को उसने फेंक ஓடி दिया। இயேசுவிடத்தில் வந்தான். वो दौड़कर यीशु के पास இயேசு आया, கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? यीशु ने पूछा तुझे मैं क्या என்னை करूं? கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले என்னுடைய प्यारे, நாமத்தினாலே मेरे नाम से நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை செய்யும். तुम जो कुछ मांगोगे मैं करूंगा। தேவனுடைய வார்த்தை என்ன? परमेश्वर का वचन என்ன क्या है? கேட்டாலும் அதை செய்யும். जो कुछ मांगोगे, அல்லேலூயா. हालेलुया। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया அவன் जाएगा। சொன்ன, ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும். वो कहा प्रभु मुझे देखना है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். परमेश्वर ने कहा तेरे विश्वास के अनुसार तुझे हो। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, பார்வையடைந்தவனாய் वो देखने वाला बनकर இயேசுவுக்கு பின் சென்றார். यीशु का पीछा किया। இன்று உன்னுடைய வாழ்க்கையின் இருள் மாற வேண்டுமா? आज तेरे जीवन का अंधकार दूर होना है உன்னுடைய क्या? வீட்டிலே காணப்படுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் மறைய வேண்டுமா? तेरे घर में रहने वाले अंधकार की क्रिया दूर होना है உன்னோடு क्या? போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் உன்னை விட்டு விலக வேண்டுமா? तुझसे लड़ने वाली लड़ाइयां तुझसे छोड़कर दूर होना உன் है क्या? ஜீவியத்தின் அடையாளம் மாற வேண்டுமா? तेरे जीवन का चिन्ह बदलना है क्या? இயேசுவை நோக்கி கூப்பிடு. यीशु की ओर पुकारो, இயேசுவை நோக்கி கூப்பிடு. यीशु की ओर पुकारो, எல்லாம் மாறி போகும். सब कुछ बदल जाएगा, அனைத்திலும் விடுதலை உண்டாகும். सब में छुटकारा मिलेगा, சந்தோஷம் உண்டாகும். खुशी होगी, சமாதானம் உண்டாகும். शांति होगी, மகிழ்ச்சி உண்டாகும். मगन होगी, பெரிய மாறுதல் உண்டாகும். बड़ी बदलाव அதை होगी, உன்னுடைய கண்கள் காணும். उसे तुम्हारी आंखें என்னை देखेगी। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले இயேசுவை प्यारे, கூப்பிடுவதை நிறுத்தி விட. यीशु को पुकारना मत छोड़ो। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாற்றம் உன்னுடைய ஜீவியத்தில் உண்டாக வேண்டுமானால், बदलाव तुम्हारे जीवन में होना है, விடுதலை உண்டாக வேண்டுமானால் छुटकारा होना है, இயேசுவை நோக்கி கூப்பிடு. यीशु की ओर पुकारो। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, एक वचन कहता கர்த்தரை है, கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். परमेश्वर को जब वो मिलता है इस
समय पर ढूंढो, அவர் சமீபமாய் இருக்கையில் जब वो निकट है அவரை நோக்கி கூப்பிடு. तब उसकी ओर पुकारो। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். प्रभु जब मिलता है उस समय पर उसे அவர் ढूंढो, சமீபமாய் இருக்கையில் जब वो निकट है அவரை நோக்கி கூப்பிடு. तब उसकी ओर पुकारो। அல்லேலூயா. हालेलुया। பரிதிமையை சரியா பயன்படுத்திக் கொண்டார். बर्तिलुम्य ने सही तरह से அவர் इस्तेमाल किया। சமீபமாய் இருக்கையில் जब वो समीप था அவரை நோக்கி கூப்பிடு. उसकी ओर पुकारना है। அல்லேலூயா. हालेलुया। நாம் நினைக்கலாம் हम सोच நான் सकते சபைக்கு हैं செல்லுகிறேன், मैं तो कलीसिया जाता हूँ, விசுவாசிகளோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன், विश्वासियों के साथ संगति रखा ரொம்ப हूँ, நல்லது. बहुत अच्छा है। சபைக்கு செல்வது तुम कलीसिया जाना தேவனை இன்னும் அதிகமாய் அறியும்படியா, परमेश्वर को और जानने के लिए இன்னும் தேவனை நெருங்குவதற்கு அது உனக்கு ஒரு வாய்ப்பாய் இருக்கும். और परमेश्वर के निकट हो लेने के लिए तुम्हारे लिए एक मौका बनेगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய விசுவாசிகளோடு நீ ஐக்கியம் கொள்வது विश्वासियों के साथ जो तुम संगति रखते அநேக हो, சாட்சிகளின் மூலமாக உன்னுடைய ஜீவியத்திலே சில மாறுதல் உண்டாகும். अनेक गवाहियों के द्वारा तुम्हारे जीवन में बदलाव होगी, அநேக காரியங்களை நீ அறிந்து கொள்ளலாம். अनेक बातों को तुम जान सकते உனக்குள்ளாக हो, ஒரு உயிர்மீட்சி உண்டாகும். तुम्हारे अंदर एक जीवन होगी, ஆனால் परंतु உன்னுடைய ஜீவியத்திலே तुम्हारे जीवन में பெரிய மாற்றம் உண்டாக एक வேண்டுமானால், बड़ी बदलाव होना ஒரு है, பெரிய तो நன்மை உண்டாக एक வேண்டுமானால், बड़ी भलाई होना है, ஆசீர்வாதம் உண்டாக तो வேண்டுமானால் आशीष होना है, तो தேவனை நோக்கி அனுதினமும் கூப்பிட வேண்டும். तुम परमेश्वर की ओर हर दिन पुकारना है। உனக்கும் தேவனுக்கும் மத்தியில ஒரு தனிப்பட்ட உறவு, அசையாத உறவு காணப்பட வேண்டும். तुम्हारे और परमेश्वर के बीच में एक अटल रिश्ता होना है, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு காணப்பட வேண்டும். एक पिता और बेटे के बीच में का रिश्ता होना है, தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கிறவனாய் காணப்பட வேண்டும். परमेश्वर की वाणी को सुनने वाले तुम बनना है। அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீ வர வேண்டுமானால் ऐसे अनुभव में तुम நீ आना है, தேவனை நோக்கி கூப்பிட तुम வேண்டும். परमेश्वर की ओर पुकारना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। என்னை நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना அப்படி कर, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து तब मैं जवाब दूंगा। நீ அறியாததும் जो तू नहीं जानता உனக்கு எட்டாததுமான और जो तुझ तक नहीं पहुंचता, பெரிய காரியங்களை உனக்கு செய்யும். ऐसी बड़े बड़े बातें करूंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले இயேசு क्या? ஒரு நாளிலே यीशु एक दिन தீரு சீதோன் பட்டணங்களிலே கடந்து வந்தார். तीरो सीदोन ऐसे एक शहर में आया, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, उसके बारे में वचन அது ஒரு कहता है, புறஜாதிகளின் பட்டணம். वो एक अन्य लोगों का शहर है। இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி यीशु आया है அங்கே कहकर உள்ள ஒரு கானானிய ஸ்திரீ கேள்விப்பட்டார். वहाँ के एक कनानी स्त्री ने सुन ली। அல்லேலூயா. हालेलुया। அவளுடைய மகள் उसकी बेटी பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்தார். शैतान के द्वारा वो पीड़ित थी, அவள் தன்னுடைய மகள் விடுதலை அடையும்படியாய், वो अपनी बेटी का छुटकारा के தன்னுடைய लिए, மகள் சுகமாக்கப்படும்படியாய் अपनी बेटी चंगा हो जाने के இயேசுவினிடத்திலே लिए கடந்து வந்தார். यीशु के पास आई। அவள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். वो यीशु को देखकर पुकारा। பர்திமை என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்டானோ बर्तिलुम्य जो वचन कहकर पुकारा, அதே வார்த்தை சொல்லி அவளும் கூப்பிட்டாள். उसी वचन कहकर इसने भी இயேசுவே, पुकारा, हे यीशु, தாவீதின் குமாரனே, दाऊद के पुत्र, எனக்கு இரங்கும். मुझ पर दया कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. ஒரு हालेलुया। புரதேசத்து ஸ்திரீ, एक अन्य स्त्री, ஒரு அந்நிய ஸ்திரீ, एक अन्य स्त्री, ஆனால் அவளும் परंतु वो भी இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அறிந்திருந்தார். यीशु के बारे में जान ली थी। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने வெறுமனே वाले இயேசுவை குறித்து கேள்விப்படுவது அல்ல, खाली यीशु के बारे में सुनना नहीं, கேள்விப்பட்ட பிற்பாடு सुनने के बाद இயேசுவினிடமாய் நெருங்குவது. यीशु के पास निकट होना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வசனம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता கர்த்தரை है? கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், परमेश्वर को ऐसे समय पर ढूंढो जब वो मिल सकता அவர் है, சமீபமாய் இருக்கையில் जब वो निकट है, அவரை நோக்கி கூப்பிடு. तब उसकी ओर पुकारो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம் சபைக்கு போகிறோம். हम कलीसिया जाते எனக்கு हैं, பாஸ்டரை தெரியும், मुझे पास्टर मालूम எனக்கு है, விசுவாசிகளை मुझे தெரியும், विश्वासी लोग நான் मालूम है, ஐக்கியத்தில் இருக்கிறேன் मैं उनकी संगति में हूँ, என்று சொல்வதெல்லாம் நல்லது. ऐसा कहना ठीक है, ஆனால் तो भी நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவர்களாய் காணப்பட हम வேண்டும். परमेश्वर की ओर पुकारने वाले அந்த बनना। கானானிய ஸ்திரீ இயேசுவை அறிந்திருந்தார். उस कनानी स्त्री यीशु को அவளுக்கு जानती அவருடைய थी, பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும், उसको उसके बच्चे के जीवन में एक बदलाव ஒரு होना है, விடுதலை வேண்டும். एक छुटकारा இயேசுவை चाहिए। நோக்கி கூப்பிட்டார். यीशु की ओर पुकारी, வேதம் சொல்லுகிறது, वचन कहता இயேசு है, கேளாதவர் போர் கடந்து சென்றார். यीशु वहाँ नहीं सुना ऐसा चला गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சீசர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், चेलों ने यीशु को देखकर இவன் நம்மை कहा, அதிகமாய் அலட்டாதபடிக்கு ये हमें और अधिक न तंग करे, இவனுக்கு ஏதாவது செய்து இவளை அனுப்பிவிடும். इसके लिए कुछ करके इसे भेज दो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. बच्चों की रोटी को लेकर कुत्ते को डालना उचित नहीं है। அவன் இயேசுவின் வார்த்தையை கவனமாய் கேட்டார். वो यीशु के वचन को ध्यान से அந்த सुनी, வார்த்தையின் மீது அவன் சிரத்தையாயிருந்தார், उस बात पर वो बड़ी ध्यान रखी थी, கவனமாயிருந்தார். बहुत ध्यान धरी थी। இயேசு என்ன சொல்லுகிறார்? यीशु क्या कहता है? பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. बच्चों की रोटी को लेकर कुत्ते को पिल्लू को देना अच्छा नहीं है। வசனத்தை பிடித்துக் கொண்டார். वो वचन को पकड़ ली, இயேசுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டார். यीशु के वचन को पकड़ ली। அவள் சொன்னார், ஆண்டவரே, वो कही, हे प्रभु, மெய்தான், सच है। ஆனாலும் பிள்ளைகள் மேசையில் இருந்து உண்ணும் போது तो भी जब बच्चे मेज में बैठकर खाते हैं, கீழே விழுந்து துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. उसकी झूठा जो नीचे गिरती है उसे कुत्ते के पिल्लू खाते हैं ना।
தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினார். परमेश्वर के चरणों में अपने आप को दीन இயேசுவிடத்தில் தன்னை தாழ்த்தினார். की। यीशु के पास अपने आप को नम्र की। என்னை கேட்கிற தேவ ஜனமே, मुझे सुनने वाले இயேசு प्यारों, கேளாதவருக்குள் கடந்து சென்றார். यीशु ने तो अनसुनी किया விட்டு விடவில்லை. परंतु उसने नहीं छोड़ा, முன்பாக கடந்து சென்றார். उसका पीछा करती गई, கூப்பிட்டுக் கொண்டே கடந்து वो சென்றார். पुकारते गई। இயேசு சொன்னார், यीशु ने कहा, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास ने तेरा उद्धार किया, சமாதானத்தோட போ. शांति से என்னை लौट கேட்கிற जा। தேவ ஜனமே, मुझे सुनने वाले அவரை प्यारों, கூப்பிட்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. जो उसको पुकारते उनमें से कोई लज्जित नहीं हुए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேலர்களை தேவன் எகிப்திலிருந்து நடத்தி சென்றார். इस्राएलियों को परमेश्वर ने मिस्र देश से चला कर அல்லேலூயா. हालेलुया। செங்கடலுக்கு நேராய் கொண்டு சென்றார். लाल समुद्र की ओर ले गया। செங்கடல் அவர்களை மறித்தது. लाल समुद्र उनका आगे रुकावट थी। இஸ்ரவேலர்கள் திரும்பி பார்த்தார்கள். इस्राएलियों ने पीछे देखा, பார்வோனுடைய சேனை காணப்பட்டது. फिरौन की सेना थी, இவர்களை அழிக்கும்படியாய், इनको नष्ट करने के लिए, நிர்மூலப்படுத்தும்படியாய் इनका शून्य करने के பார்வோனின் लिए சேனை பின் வந்தது. फिरौन की सेना उनके पीछा की। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இஸ்ரவேலரை தேவனே நடத்தி சென்றார். इस्राएलियों को परमेश्वर ही ने தேவனுடைய चलाया। தூதன் அவர்களுக்கு முன்பாக சென்றார். परमेश्वर का दूत उनके आगे தேவ आगे चला। சமூகம் அவர்களோடு சென்றது. परमेश्वर की उपस्थिति उनके साथ थी। தேவன் அவர்களோடு கூட இருக்கும்போதே परमेश्वर उनके साथ रहते ஒரு वक्त பெரிய ஆபத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். एक बड़ी विपत्ति में हमें फंस முன்னாக गए। சிவந்த சமுத்திரம், आगे लाल समुद्र பின்னாக பார்வோனுடைய சேனை. और पीछे फिरौन की தப்பி सेना। பிழைப்பதற்கு வழி இல்லை. बच निकलने के लिए रास्ता नहीं। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். इस्राएलियों परमेश्वर की ओर என்னை पुकारे। கேட்கிற தேவஜனமே, सुनने वाले प्यारे, தேவன் சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தார். परमेश्वर ने समुद्र को दो भाग कर என்னை दिया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, இஸ்ரவேலர்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து கடந்து சென்றார்கள். जैसे सूखे जमीन पर चलते वैसे इस्राएली चल कर गए। தேவனை நோக்கி கூப்பிட்ட ஒருவருக்கும் அங்கே வழி இல்லாமல் இருந்ததில்லை. परमेश्वर को पुकारे हुए किसी को भी मार्ग बिना नहीं நீ रहा। பயங்கர சூழ்நிலையில் காணப்படலாம். तुम भयंकर स्थिति में हो सकते எல்லா हो, பக்கத்திலும் நெருக்கப்பட்டது போல காணப்படலாம். हर बाजू से दबाव ऐसे दिखाई दे பயப்படாதே. सकते हैं। डरना नहीं, உனக்கு வழி திறக்கிற ஒருவர் உண்டு. तुम्हारे लिए मार्ग खोलने वाला एक है। எந்த சூழ்நிலையில் உன்னை விடுவிக்கிற தேவன் உண்டு. किसी भी परिस्थिति में तुम्हें छुड़ाने वाला एक தேவனை நோக்கி परमेश्वर है। தேவனை நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर पुकारो। செங்கடலே வந்தாலும் உனக்கு முன்பாக வழிவிடும். लाल समुद्र भी आए तो भी तुम्हारे लिए मार्ग खुलेगी। செங்கடலில் உனக்கு வழி लाल திறக்கும். समुद्र में भी तुम्हारे लिए मार्ग நீ खुलेगी। தேவனை நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर தாவீதின் पुकारो। குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. हे दाऊद के पुत्र मुझ पर दया करे। ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. हे प्रभु मुझ पर दया करे। செங்கடலில் உனக்கு வழி திறக்கும். लाल समुद्र में तुम्हारे लिए मार्ग खुलेगी। செங்கடல் உன்னை தடுப்பதில்லை. लाल समुद्र तुम्हें रोक नहीं सकती। பார்வோன் சேனை உன்னை நெருங்குவதுமில்லை. फिरौन की सेना तुम तक नहीं நீ पहुंचेगी। தேவனை நோக்கி கூப்பிடுவாயானால் तुम परमेश्वर की ओर पुकारोगे तो செங்கடல் திறப்பதையும் காண்பாய். लाल समुद्र खुलना भी देखोगे। உனக்கு விரோதமாக அந்த சேனை அழிவதை நீ காண்பாய். तुम्हारे विरुद्ध निकली हुई सेना नष्ट होता हुआ भी तुम देखोगे। அந்த ரட்சிப்பு உன்னுடைய வாயில் இருக்கிறது. वो उद्धार तुम्हारे मुंह में உன்னுடைய है, நாவில் இருக்கிறது. तुम्हारे जीभ में है, அது உனக்கு சமீபமாய் वो तुम्हारे लिए உன்னுடைய समीप होगा, நாவிலும் உன்னுடைய வாயிலும் இருக்கிறது. वो तुम्हारा मुंह और तुम्हारे होठ में है। என்னை கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले அங்கே प्यारे, இருந்து அவர்கள் கடந்து சென்றார்கள். वहां से भी निकल कर गए। சூர் வனாந்தரம் வந்தது. सूर की जंगल आई। 3 நாட்களாக குடிக்க தண்ணீர் இல்லை. 3 दिन पीने के लिए पानी नहीं। அல்லேலூயா. हालेलुया। 3 நாள் குடிக்க தண்ணீர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? 3 दिन पीने के लिए पानी नहीं तो कैसा மனுஷனுக்கும் है? தண்ணி இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லை. मनुष्यों के लिए भी पानी नहीं, भेड़ बकरियों के लिए भी पानी மிகுந்த தாகத்தோடு காணப்படுகிறார். बड़े प्यास के साथ वे हैं। அல்லேலூயா. हालेलुया। தண்ணி கிடைக்கவே இல்லை. पानी तो मिला ही नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இந்த 3 நாளும் परंतु ये तीनों दिन இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடவே இல்லை. ये लोग परमेश्वर की ओर बिल्कुल नहीं पुकारे। தேவன் அவர்களோடு தான் சென்றார். परमेश्वर उनके साथ ही था। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, சோத்ரம் 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 யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्गमन की पुस्तक 13ஆம் அதிகாரம் अध्याय 13 21ஆம் அதிகாரம் 21 22ஆம் வசனம். वचन 13ஆம் அதிகாரம். 21 और 22। அல்லேலூயா. हालेलुया। இப்படியாக சொல்கிறது, ऐसा लिखा அவர்கள் है, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு वे दिन और मार्ग चलने के लिए கர்த்தர் பகலிலே வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் प्रभु उन्हें सुबह में अगुवाई करने के लिए मेघ के खंभे में இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். और रात को उजाला देने के लिए आग के खंभे में होकर उनके आगे आगे चला। பகலிலே மேக ஸ்தம்பமும் और वे लोग दिन में मेघ के खंभे இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் और रात में आग की खंभा ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. लोगों को छोड़कर अलग नहीं हुआ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அவர்களோடே சென்றார். परमेश्वर उनके साथ ही चला। வசனம் சொல்கிறது, वचन कहता है, தங்களோடு வந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார். वे उनके साथ आए हुए उस बुद्धि के चट्टान से वे पिए। இஸ்ரவேலருடைய தேவன் சென்றார். इस्राएलियों के साथ परमेश्वर அவர்களுக்கு चला, முன் சென்றார். पर उनके आगे चला। மேக ஸ்தம்பத்தில் காணப்பட்டார். वो मेघ के खंभे में रहा, அக்கினி ஸ்தம்பத்தில் காணப்பட்டார். आग की खंभा में रहा, ஆனா 3 நாளா குடிக்க தண்ணி இல்லை. परंतु 3 दिन पीने के लिए पानी नहीं।
அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது நாளிலே तीसरे दिन ஒரு में மாராவிலே வந்தபோது वे जब मारा में அங்கே आए தண்ணீர் காணப்பட்டது. वहाँ तो पानी मिला। ஓடி போய் தண்ணீரை குடித்தார். वे दौड़ कर जाकर पानी கசப்பாய் पिए, காணப்பட்டது. परंतु वो बहुत कड़वा थी। அல்லேலூயா. हालेलुया। அந்த தண்ணீரை நிச்சயமில்ல वो पानी को குடிக்க முடியல. वे पी नहीं என்னை सकते। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले 3 प्यारे, நாட்களாக தண்ணீர் இல்லை. 3 दिनों से पानी नहीं। 3 நாள் இவங்க என்ன தேவன் கூட தான் இருந்தார். तीनों दिन परमेश्वर उनके साथ தேவன் रहा, அருளை சென்றார். प्रभु उनके संग रहा, ஆனால் அவருடைய வாழ்க்கையில குடிக்க தண்ணீர் இல்லை. तो भी उनके जीवन में पीने के लिए पानी नहीं। ஏன் காரணம் என்ன தெரியுமா? कारण क्या मालूम 3 है? நாட்களாக அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. 3 दिनों से वे लोग परमेश्वर को नहीं पुकारे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தண்ணீர் கசப்பாய் ஆன பிற்பாடு और पानी कड़वा होने के बाद மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்று எழுதியிருக்கிறது. मूसा परमेश्वर की ओर पुकारे, ऐसा लिखा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। குடிக்க தண்ணீர் கசப்பான பிற்பாடு पीने का पानी कड़वा होने के बाद மோசே என்ன செய்தான்? தேவனை நோக்கி கூப்பிட்டான். मूसा क्या करता है? परमेश्वर की ओर पुकारता ஆண்டவர் है। ஒரு மரத்தை காண்பித்தார். परमेश्वर ने एक पेड़ को அந்த दिखाया। மரத்தை போட்ட பிற்பாடு उस पेड़ को डालने के அதே बाद கசப்பான தண்ணீர் वो ही कड़वा पानी மதுரமானது. वो मीठा बन இதை गया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले உங்களுடைய வாழ்க்கையில கசப்பு காணப்படுமா? हमारे जीवन में यदि कड़वाहट है அதை तो மதுரமாய் மாற்றும்படியாய் उसे मीठा बनाने के लिए தேவனாலே கூடும். परमेश्वर से அதை होगा। நீ செய்ய வேண்டிய காரியம், परंतु तुम करने का தேவனை काम நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर पुकारो। கசப்புகள் மாறும். कड़वाहट दूर உன்னுடைய होगी। வாழ்க்கையில காணப்படுற கசப்பு மாறும். हमारे जीवन में होने वाली कड़वाहट दूर होगी। யாருடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி கூப்பிடுற அனுபவம் இருக்கிறதோ जिस किसी के जीवन में परमेश्वर की ओर पुकारने के अनुभव है, அவருடைய வாழ்க்கையில் உள்ள கசப்புகள் மாறும். उनके जीवन की कड़वाहट दूर होगी। இனிமை உண்டாகும், मीठा बनाएगी, மதுரம் உண்டாகும், मीठा बनाएगी, அநேக சுபாவங்கள் மாற்றமடையும். अनेक स्वभाव में बदली தேவனை होगी। நோக்கி கூப்பிடுவாயானால் परमेश्वर की ओर पुकारोगे உன்னுடைய तो சுபாவத்திலே மாற்றம் உண்டாகும். हमारे स्वभाव में बदलाव உன்னுடைய होगी। சுபாவத்தில் அன்பு உண்டாகும், हमारे स्वभाव में प्रेम தயவு होगी, உண்டாகும், दया होगी, இரக்கம் உண்டாகும். तुम करुणा में நீ बनोगे, பேசும்போதே ஒரு இனிமை உண்டாகும். तुम बातें करते वक्त ही मीठापन होगी। தேவனை நோக்கி கூப்பிடு. परमेश्वर की ओर உன்னுடைய पुकारो, ஜீவியத்திலே மாற்றம் உண்டாகும். हमारे जीवन में बदलाव கசப்பு होगी, மாறும், कड़वाहट दूर होगी, இனிமை உண்டாகும். मीठापन आएगी। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता நான் है, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், मैंने परमेश्वर की ओर நான் पुकारा, கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், मैं परमेश्वर की ओर அவர் गिड़गिड़ाया, என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். उसने मेरे विलाप को नृत्य में बदल நீ डाला। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले இந்த प्यारे, நாட்களில் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? इन दिनों में क्या तुम विलाप में அநேக हो? காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? अनेक बातों को सुनकर तुम विलाप में என்ன हो क्या? செய்வேன்? क्या करूंगी? எப்படி செய்வேன்? कैसे करूंगी? எப்படி நடக்கும்? कैसे चलेगा? உன்னுடைய புலம்பலை மாற்ற तुम्हारे विलाप को बदलने தேவனால் के लिए கூடும். परमेश्वर से होगा। தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता கர்த்தரை है, நோக்கி கூப்பிட்டேன், मैंने परमेश्वर को என் पुकारा, தேவனை நோக்கி கெஞ்சினேன், अपने परमेश्वर की ओर அவர் गिड़गिड़ाया, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் उसने மாற்றினார். मेरे विलाप को नृत्य में बदल डाला। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। ஒரு லைட் எரிய வேண்டுமானால், यदि एक लाइट जलना है तो, இருள் விலக வேண்டுமானால், यदि अंधकार दूर होना है ஒரு तो பிளக்க சரியா கனெக்ஷன் கொடுத்து சொருக வேண்டிய இடத்துல சொருவணும். एक प्लग को ठीक कनेक्शन देकर जहां लगाना है वहां लगाना है। அல்லேலூயா. हालेलूया। தவறான இடத்துல சொருகினால் இருள் விலகாது, வெளிச்சம் உண்டாகாது. गलत जगह पर लगाओगे तो उजियाला नहीं आएगा, अंधकार दूर नहीं அப்படி होगी। போல ऐसा ही கூப்பிட வேண்டிய இடம் ஒன்று உண்டு, पुकारने का जगह एक है, உனக்கு பதில் கிடைக்கிற இடம் ஒன்று உண்டு. तुम्हारे लिए जवाब आने का जगह एक है। அல்லேலூயா. हालेलूया। சரியான இடத்தை நோக்கி கூப்பிடு. सही जगह को पुकारो, உன்னை அழைத்த தேவனை நோக்கி கூப்பிடு. तुम्हें बुलाए वो परमेश्वर की ओर पुकारो, அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தருவார். तुम्हारे जीवन में बड़ी बदलाव को பெரிய देगा, நன்மை உண்டாகும். बड़ी भलाई என்னை होगी। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले கர்த்தருடைய प्यारे, வசனம் சொல்கிறது, परमेश्वर का वचन ஆபத்து कहता है, காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, संकट के दिन में मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன், मैं तुझे छुड़ाऊंगा, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். तू मेरी महिमा करने என்னை पाएगा, நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளிச்சேன். मैं तेरी सुनकर நீ அறியாததும் तुझे बड़ी बड़ी உனக்கு எட்டாதுமான और कठिन बातें பெரிய बताऊंगा, காரியங்களை உனக்கு செய். कठिन बातें बताऊंगा जो तू नहीं நீங்கள் जानता। இதுவரையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் இல்லை என்றால் यदि अब तक परमेश्वर को पुकारने का अनुभव तुम्हें नहीं है இன்று तो முதல் அதை ஆரம்பிங்க. आज से उसे शुरू कीजिए। உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை காண்பீர்கள். तुम्हारे जीवन में भलाई को தேவன் உங்களை देखोगे, விடுவிப்பார். परमेश्वर तुम्हें அநேக छुड़ाएगा, நன்மை உங்களை தேடி வரும். अनेक भलाई तुम्हें ढूंढ कर आएगी। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता 22ஆம் அதிகாரம் अध्याय 22 4ஆம் 5ஆம் வசனம் சொல்கிறது. वचन 4 और 5 कहती है, தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, दाऊद कहता है, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், हमारे पुरखा तुझी पर भरोसा रखते थे, நம்பின அவர்களை நீர் விடுவித்து वे भरोसे रखते थे और तूने छुड़ाया, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். उन्होंने तेरी ओर दुहाई दी और उनको तूने छुड़ाया, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதீர்கள். वे तुझ पर भरोसा रखते थे और कभी लज्जित नहीं हुए। அல்லேலூயா. हालेलूया। உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். तेरी ओर पुकार कर वे बच गए। அல்லேலூயா. हालेलूया। யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ जो कोई परमेश्वर
की ओर दुहाई அவர்கள் दिए, அனைவரும் தப்பினார்கள். वे सब लोग छुड़ाए அவர்கள் गए, அனைவரும் वे தப்பினார்கள். सब लोग छुड़ाए गए। சமயமாகிறது, ஆனால் 2 பாயிண்ட் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். समय हो रहा है तो भी 2 पॉइंट कहकर खत्म தேவனை करो। நோக்கி கூப்பிடுவாயானால் परमेश्वर की ओर அவர் पुकारोगे, உன்னை தப்புவிப்பார். वो तुम्हें बचाएगा, அவருடைய கரம் உன்னை தப்புவிக்கும். उसका हाथ तुम्हें நீ छुड़ाएगा। தேவனை நோக்கி கூப்பிடு. तुम परमेश्वर की ओर पुकारो, சத்தத்தை கேட்டு உன்னை தப்புவிப்பார். तुम्हारी आवाज को सुनकर वो छुड़ाएगा। எப்பேற்பட்ட காலகட்டத்திலும் कि किसी भी परिस्थिति में। அல்லேலூயா. हालेलूया। இஸ்ரவேலிலே, யூதாவிலே यहूदा में அபியா என்ற ஒரு ராஜா இருந்தான். अबिया कहने वाला एक राजा था, ரெகோபெயாம் அவருடைய குமாரன். रेहोबोआम का पुत्र, அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோனுடைய பேரன். सुलेमान का पोता। இவன் ராஜாவான போது जब ये राजा बना, இஸ்ரவேல் தேசம் பிரிந்திருந்தது. इजराइल देश 2 हो गया। இவன் அந்த 10 கோத்திரத்தோடு யுத்தத்திற்காக கடந்து சென்றான். वो उस 10 गोत्र के साथ युद्ध करने के அங்கே लिए யெரொபெயாம் ராஜாவாக இருந்தான். वहाँ यरोबेआम राजा இவன் बनकर யுத்தத்திற்கு கடந்து சென்றான். ये युद्ध के लिए निकला। இவனிடத்திலிருந்து சேனையை காட்டிலும் इसके पास रहने वाली सेना से भी யெரொபெயாம் இடத்துல பெரிய சேனை இருந்தது. यरोबेआम के पास तो बड़ी सेना थी। இவன் போய் அங்கே அவர்களை பேசிக் கொண்டிருந்தான். ये जाकर उनसे बातें करता நீங்கள் था, தேவனை விட்டு விட்டீர்கள், तुमने परमेश्वर को छोड़ दिया, தேவன் எங்களோடு இருக்கிறார், परमेश्वर हमारे साथ है, ஆனபடியால் நீங்கள் எங்களை எதிர்த்து நிற்காதீர்கள் इसीलिए तुम हमारा सामना मत என்று करो। அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே ऐसे जब वो बातें कर रहा था, யெரொபெயாம் வயதில் மூத்தவன், यरोबेआम उम्र में बड़ा है, அனுபவசாலி. वो अनुभवशाली है। அவன் இவனுடைய சேனைக்கு பின்பாக ஒரு பதிவுடைய வைத்தான். वो इसकी सेना के पीछे छिपकर अपनी सेना को लगाया। அபியா வயதில் இளையவன், अब अबिया तो उम्र में छोटा है, அவன் அதை அறியவில்லை. वो उसे नहीं தனக்கு जाना, பின்னாலே நடக்கிற காரியத்தை அவன் அறியவில்லை. उसके पीछे होने वाली बात को वो नहीं என்னை जाना। கேட்கிற அருமையான தேவஜனமே, जो सुनने वाले प्यारो, யுத்தம் ஆரம்பித்தது. युद्ध शुरू हुई, யூதா ஜனங்கள் சரியாய் மாட்டிக்கொண்டார்கள். यहूदा लोग बराबर फंस गए। முன்பாகவும் சேனை, பின்பாகவும் சேனை. आगे भी सेना है, पीछे भी सेना। யூதர்கள் திரும்பி பார்த்தபோது, अब जब यहूदी लोग पीछे देखे, அபியாவின் சேனை திரும்பி பார்த்தபோது जब अबिया की सेना पीछे मुड़कर அவர்களுக்கு देखा, தெரிய வந்தது, நாம் இக்கட்டிலே மாட்டிக்கொண்டோம், वे जान गए हम संकट में पड़ நாம் गए, ஏமாற்றப்பட்டு விட்டோம், हम तो फंसाए गए, நாம் சரியாய் மாட்டிக்கொண்டோம், हम ठीक ठीक फंस வேறு गए, வழியே இல்லை. अब कोई मार्ग नहीं। முன்பும் சேனை, பின்பும் சேனை. आगे भी सेना है, पीछे भी சேனைகளை सेना। நெருக்க ஆரம்பித்தது. सेना उन्हें दबाना शुरू किया। அபியா ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? अबिया के लोगों ने क्या क्या அபியா माना? தேவனை நோக்கி கூப்பிட்டார். अबिया परमेश्वर की ओर ஓ पुकारा, ஆண்டவரே, हे प्रभु, நீர் அல்லவா தேவன், तू ही तो परमेश्वर है, நீர் எங்கள் சேனைகளோடு இருக்கிறவர் तू அல்லவா? हमारे सेना के साथ ஆண்டவரே, है। மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் प्रभु, என்றார். मनुष्य तुझ पर जय न என்னை पाए। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले தப்பி प्यारो, பிழைப்பது கடினம் என்கிற காலகட்டத்தில் बच निकलना कठिन है ऐसे समय அபியா पर தேவனை நோக்கி கூப்பிட்டார். अबिया परमेश्वर की ओर வேறு पुकारा, யாராலும் தப்பிவிக்க முடியாத சூழ்நிலை, और किसी से भी बचाने का कोई உயிர் परिस्थिति பிழைக்க नहीं। முடியாது என்கிற காலகட்டத்தில் आप जीवन को नहीं बचा सकते ऐसे அபியா समय में தேவனை நோக்கி கூப்பிட்டார். अबिया परमेश्वर की ओर என்னை पुकारा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले ஓ அவன் प्यारो, நினைக்காத காரியம் அங்கே वो நடந்தது. जो नहीं सोचा ऐसी बात தேவன் हुई। தேவன் அபியாவுக்கு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். परमेश्वर ने अबिया को एक बड़ी जय दी। எந்த சூழ்நிலையிலும் किसी भी परिस्थिति में தேவனால் ஜெயம் கொடுக்க முடியும், परमेश्वर जय दे सकता है, தேவனால் விடுவிக்க முடியும். परमेश्वर छुड़ा सकता உனக்கு है। முன்னும் பின்னும் ஆபத்துகள் காணப்படலாம், तुम्हारे आगे और पीछे विपत्ति हो சூழ்நிலை सकती है, பயங்கரமாய் காணப்படலாம். परिस्थिति भयंकर हो सकती है, பயப்படாதே, डरना ஒரு नहीं। ஆயுதம் உண்டு. एक हथियार है, தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஆயுதம், परमेश्वर की ओर पुकारने वाली हथियार, ஜெபம் என்கிற ஆயுதம், प्रार्थना कहने वाली துதி हथियार, என்கிற ஆயுதம், स्तुति कहने वाली சகல हथियार, மலைகளை அது உடைக்கும், सारे पहाड़ों को वो ढा சகல देगी, கோட்டைகளையும் அது தகர்க்கும். सारे गुफाओं को तोड़ देगी। தேவனை நோக்கி கூப்பிடு, परमेश्वर की ओर தேவனை पुकारो, நோக்கி கூப்பிடு, परमेश्वर की ओर அவர் पुकारो, இறங்கி வந்து உன்னை ரட்சிப்பார். वो उतर कर तुम्हारा उद्धार என்னை கேட்கிற करेगा। தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारो, இஸ்ரவேலில் ஒரு ராஜா இருந்தான். इजराइल में एक राजा அவன் था, பேர் மனாசே. उसका नाम है मनासे, எசேக்கியா ராஜாவுடைய குமாரன். हिजकिय्याह राजा का बेटा। எசேக்கியா ராஜா தேவனுக்கு மிக பிரியமானவன். हिजकिय्याह राजा परमेश्वर का बहुत प्रिय ஆனால் है, இந்த மனாசே தேவனுக்கு விரோதமாய் காணப்பட்டான். परंतु ये मनासे परमेश्वर का विरोधी बना। எருசலேமில் உள்ள தேவ ஆலயத்திற்குள்ளாக கூட சிலைகளை ஸ்தாபித்தான். यरूशलेम के परमेश्वर के भवन के अंदर भी उसने मूर्तियां को रखी। தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசி பார்த்தார். परमेश्वर अपने भविष्यद्वक्ताओं को लेकर बातें की। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அவனாகிலும் वो யூத ஜனங்களாகிலும் या यहूदी लोग தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. परमेश्वर के लिए कान नहीं लगाए। தேவன் அவனை அந்நிய ராஜாக்களுடைய கையில ஒப்பு கொடுத்தார். परमेश्वर ने उसे अन्य लोगों के राजाओं के हाथ में सौंप யுத்தம் दिया। நடந்தது. युद्ध हुई மனாசே பிடிக்கப்பட்டான். और मनासे पकड़ लिया गया। மனாசே அந்த ராஜாக்கு அசீரியா ராஜா मनासे को असीरिया राजा ने விலங்கிடப்பட்டு वो उसे हाथ में बांधकर அவனை கொண்டு சென்றான். उसे लेकर गया। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। இந்த மனாசே அப்படியாக விலங்கிடப்பட்டு கொண்டு செல்லப்படும் போது मनासे ऐसा बांधकर जब ले लिया गया, வேதம் சொல்கிறது, वचन कहता அவன் है தேவனை நோக்கி பார்த்தான். वो परमेश्वर की ओर அவன் पुकारा, தேவனை நோக்கி கெஞ்சினான். अपने परमेश्वर की ओर गिड़ गया। அதுவரையிலும் அந்நிய தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டவன், तब तक अन्य देवताओं की ओर पुकारने वाला, அந்நிய தேவதைகளை அவன் ஆராதித்தவன். अन्य देवताओं की आराधना उसने அவைகளை की। அவனை தப்புவிக்க முடியாய் வரவில்லை. वे उसे बचाने के लिए नहीं
आए, அவைகளை அவனுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாய் வரவில்லை. वे उसे जय देने के लिए नहीं आए, அவைகளுக்குள் சக்தி இல்லை, उनके अंदर शक्ति नहीं, அவைகளுக்கு வல்லமை இல்லை. उनके अंदर सामर्थ्य தேவன் नहीं। என்ன நினைப்பாரோ, परमेश्वर जो தேவன் सोचेगा, என்ன தீர்மானிப்பாரோ परमेश्वर जो निर्णय அதுவே करता है நடக்கும். वो ही पूरा அதை होगा। தடுப்பவன் ஒருவனும் இல்லை. उसे रोकने वाला कोई भी தேவன் नहीं। கட்டுவதை இடிப்பவன் இல்லை. प्रभु जो बांधता है उसे तोड़ने वाला कोई தேவன் नहीं। திறப்பதை அடைப்பவன் தேவன் प्रभु இல்லை. जो खोलता है उसे बंद करने वाला தேவன் कोई नहीं। ஒப்பு கொடுத்தால் ஒப்பு கொடுத்தது, यदि प्रभु ने सौंप दिया तो सौंप दिया, தேவன் விடுவித்தால் விடுதலை. यदि प्रभु छुटकारा देता है तो छुटकारा எந்த है। தெய்வமும் அவனை தப்புவிக்கும்படியாய் வரவில்லை. कोई भी देवता उसे बचाने के लिए नहीं என்னை आए। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले அவன் प्यारों, விலங்கிடப்பட்ட அடிமையாய் கொண்டு போகப்பட்ட போது तो ऐसा बांध कर जब गुलाम होकर ले लिया அந்த गया, சூழ்நிலையில் उस परिस्थिति में தன்னுடைய தகப்பனாகிய எசேக்கியாவின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். अपना पिता हिजकिय्याह के परमेश्वर की ओर पुकारा। வேதம் சொல்லுகிறது அவன் கெஞ்சினான். वचन में लिखा है वो என்னை गिड़गिड़ाया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले தேவனுக்கு प्यारों, விரோதமாக अनेक பாவங்களை செய்தவன், परमेश्वर के विरुद्ध अनेक पाप उसने தேவனுடைய किए। வார்த்தைக்கு விரோதமாய் நடந்தவன், परमेश्वर के वचन के विरोध वो चला, விக்கிரகங்களை வணங்கினவன், वो मूर्तियों का पूजा किया, தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறையப்பட்டு செய்தவன், देश को पूरा मूर्तियों से भरा दिया, ஜனங்களை வழி தப்பி போகச் செய்தவன். लोगों का मार्ग उसने भटक दिया। ஆனால் தன்னுடைய நெருக்கத்திலே, वो भी अपने दबाव में, தன்னுடைய ஆபத்திலே अपनी विपत्ति के समय அவனுக்கு में தெரிந்தது, वो जान लिया கர்த்தர் ஒருவரே என்னை விடுவிக்கிறவர். केवल परमेश्वर ही मुझे அவன் छुड़ा सकता தன் है। தேவனை நோக்கி கூப்பிட்டான், वो अपने परमेश्वर की ओर தேவனை पुकारा, நோக்கி கெஞ்சினான். परमेश्वर की ओर எனக்கு गिड़गिड़ाया। அருமையான தேவஜனமே, मुझे सुनने वाले இங்க ஒரு प्यारों, பெரிய அதிசயம் நடந்தது, वहाँ एक बड़ी चमत्कार ஒரு हुई, பெரிய ஆச்சரியம். एक बड़ी இந்த अद्भुत। ராஜாக்கள் அவனை விடுதலை செய்தார்கள். ये राजा लोग उसे छुड़ाए, அவன் திரும்பி வந்து தென் தேசத்திலே ராஜாவாய் ஆளுகை तो செய்தான். लौट कर आकर अपने देश में राज्य किया, தேவனை சேவித்தான், परमेश्वर की उपासना की, தேவனை பின்பற்றினான். परमेश्वर का पीछा என்னை किया। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारों, சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியம், चरित्र में न संभव हुई भी बात, விலங்கிடப்பட்டு பிடிப்பட்டு மரணத்துக்காய் கொண்டு போகப்படுகிற ஒரு ராஜா झकड़ कर पकड़ा गया हुआ एक राजा விடுதலையாகி திரும்பி வந்து தேசத்திலே ராஜாவாய் ஆளுகை செய்தான். छुटकारा पाकर फिर आकर अपने देश में राज्य किया। அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது तो जब परमेश्वर की ओर पुकारा, தேவனுடைய ஜீவிதத்திலே பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर उसके जीवन में बड़े कामों को அவனுடைய किया। கூப்பிடுதலை கேட்டு அவனை விடுவித்தார். उसकी पुकार को सुनकर परमेश्वर அவன் ने நினைத்தான், छुड़ाया। கர்த்தரே தேவன், वो सोचा यहोवा ही परमेश्वर ஆண்டவரே है। உம்மையே நான் சேவிப்பேன், प्रभु आइंदा मैं तुझी की सेवा உம்மையே நோக்கி करूंगा, கூப்பிடுவேன். तुझी को बुलाऊंगा। என்னை கேட்கிற தேவஜனமே, सुनने वाले உன்னுடைய प्यारों, இக்கட்டிலே யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? अपने संकट में किसकी ओर உன்னுடைய पुकारते? ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? तुम्हारी विपत्ति में किसे நீ पुकारते हो? கூப்பிடுகிற தெய்வங்கள் உன்னை ரட்சிப்பதற்காய் வரப்போவதில்லை. तुम पुकारने वाले देवता तुम्हारे उद्धार करने के लिए नहीं தேவன் आएंगे। என்ன தீர்மானித்திருப்பாரோ, जो निर्णय परमेश्वर ने लिया है, சர்வவல்லமையுள்ள தேவன் உன்னுடைய ஜீவியத்திலே என்ன முடிவு செய்திருக்கிறாரோ सर्वशक्तिमान परमेश्वर तुम्हारे जीवन में जो निर्णय அதுவே लिया, நடக்கும். वो ही அவர் होगा। காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். वो समय और कालों को बदलता அவரை है। நோக்கி கூப்பிடு, उसकी ओर पुकारो, அவரை நோக்கி கூப்பிடு. उसकी ओर पुकारो। வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பார், तुम्हारे जीवन में अद्भुत को பெரிய देखोगे, காரியங்களை செய்வாய். बड़े कामों को करेगा। எலியாவின் காலத்திலே एलिया के दिनों में எலியா ஆகாப் ராஜாவோடு சொன்னான், एलिया ने आहाब राजा से कहा, நீங்கள் உன் தீர்க்கதரிசிகளை கூட்டு, तुम अपने भविष्यद्वक्ताओं को बढ़ाओ, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கூட்டு, बाल के भविष्यद्वक्ताओं को बढ़ाओ, நானும் வருகிறேன் मैं भी आता हूँ। என்று சொல்லி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கர்மேல் மலையிலே கூட்டினான். ऐसे कहकर बाल के भविष्यद्वक्ताओं को उसने कर्मेल पर्वत पर इकट्ठा किया। சுமார் 850 பேர். कई 850 850 लोग, பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர். और बाल के जो नबी थे वो 850, தோப்பு விக்கிரகங்களை செய்கிறவர் 400 பேர். और जो दूसरा जो पूजा करते हैं वे लोग 450। 850 பேரை கூட்டினான். ऐसे मिलाकर 850 लोग। ஆகாப் ராஜா எலியா சொன்னான், एलिया ने कहा, இன்று தெரியும் आज मालूम पड़ेगा தேவன் யார், कि परमेश्वर कौन है। தேவன் யார் என்பது இன்று தெரியும். परमेश्वर कौन है ये आज मालूम पड़ेगा। அவன் சொன்னா, वो कहा, ஒரு 2 காளை மாடு இருந்தது, 2 बैल थे, ஒரு காளையை தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்தான், एक बैल को उसने ஒரு भविष्यद्वक्ताओं காளையை को தனக்கென்று दिया, வைத்துக் கொண்டான். और एक बैल को अपने पास रख लिया। முதலாவது நீங்கள் பலி செய்து உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. पहला आप बलि चढ़ाकर अपने परमेश्वर की ओर पुकारो। அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவனே தேவன். आग से जो जवाब देगा वो ही परमेश्वर है। நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் தேவன் வந்து பதில் செய்யட்டும். तुम जब पुकारोगे तुम्हारा परमेश्वर आकर उत्तर देने दो। நான் பிற்பாடு கூப்பிடுகிறேன். मैं उसके बाद आकर என்ன पुकारूंगा। கேட்கிற தேவஜனமே, मुझे सुनने वाले प्यारे, எலியாவுடைய நம்பிக்கை, एलिया का भरोसा, எலியாவுடைய தேவ அறிவு, एलिया का परमेश्वर का जो ज्ञान அவனுக்கு है, தெரியும் वो जानता है அவைகளால் ரட்சிப்பு உண்டாக போவதில்லை, उनके द्वारा उद्धार नहीं हो सकता, அவைகளால் அக்கினி இறக்க முடியாது, उनके द्वारा आग नहीं उतरेगी, அவைகள் ஒன்றும் இல்லை, वे तो कुछ भी नहीं है, அவைகள் வரப்போவதில்லை. वे तो आने भी नहीं वाले। அல்லேலூயா. हालेलूया। நான் ஆராதிக்கிற தேவனே தேவன், मैं आराधना करने वाला परमेश्वर அவர் ही சர்வ है। வல்லமுள்ள தேவன், वो அவர் सर्वशक्तिमान है, அக்கினியால் பதில் वो கொடுக்கிறார் आग के द्वारा जवाब देने என்ற वाला है। நிச்சயத்தோடு அவன் சொன்னான், इस निश्चय के साथ उसने कहा, நீங்கள் அதிக பேராய் இருக்கிறபடினா तुम तो अधिक है इसलिए நீங்களே முதலாவது செய்யுங்கள். तुम ही पहले करो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।
அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 850 பேர் बाल की भविष्यद्वक्ता जो 850 लोग थे, காலையை துண்டித்தார்கள். उन्होंने बैल को टुकड़ा அவர்கள் टुकड़ा பாகாலை किया நோக்கி और கூப்பிட்டார்கள். बाल की ओर पुकारने लगे, பாகாலே எங்களுக்கு செவி கொடு, हे बाल हमारे लिए பாகாலே जवाब दे, எங்களுக்கு செவி கொடு. हे बाल हमारे लिए जवाब दे। அந்திப்பலி வரையில் கூப்பிட்டார்கள். वे लोग शाम तक पुकारते रहे, அந்திப்பலி வரையில் உருண்டார்கள், புரண்டார்கள். शाम के समय तक वे लोग ऐसे ही पुकारते வேதம் रहे। சொல்லுகிறது वचन कहता है தங்களை கீறி கொண்டார்கள், उन्होंने अपने आप को घायल किया, ரத்தம் சிந்தினார்கள். वे लहू बहाए, எப்படியாவது தன்னுடைய தெய்வம் வரும் कैसे तो कैसे उनका देवता என்று आएगा, பார்த்தார்கள். ऐसा उन्होंने सोचा, வரவில்லை. परंतु नहीं आया। அந்திப்பலி முடிந்த அந்திப்பலி சமயத்திலே शाम की बलि होने के समय எலியா அவர்களை பரியாசம் பண்ணி एलिया उनका निंदा करते அவன் हुए, வரமாட்டான், वो नहीं आएगा, அவன் அலுவல் போயிருப்பான், वो तो कहीं तो गया होगा, அவன் மனஜலாதி கழித்துக் கொண்டிருப்பான். वो तो कहीं तो गया அவர்களை होगा, பரியாசம் பண்ணி उनका ठट्टा करते உங்களுடைய हुए, சமயம் முடிந்து விட்டது, तुम्हारा समय खत्म हुआ, தள்ளிப்போங்கள் என்று சொல்லி तुम हट जाओ, ऐसे அந்த कहा। இடத்தை பரிசுத்தப்படுத்தினார். उस जगह को पवित्र किया, பிரமாணத்தின் பிரகாரமாக नियम के अनुसार 12 கற்களை எடுத்து வைத்து 12 पत्थर को रखकर அங்கே वायக்கால்களை உண்டாக்கி वहाँ उसने வாய்க்கால் वहाँ उसने थोड़ा पानी जाना हो पानी जाएगा। जाने के लिए खोद कर அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. வாய்க்கால்களை உண்டாக்கி उसने वहाँ पानी के लिए जगह தண்ணீர்களை बनाई, ஊற்றி उसमें पानी डालकर அந்த 12 கற்களில் பலிபீடங்களை உண்டாக்கி उस 12 पत्थरों से बलिवेदी बनाकर கட்டைகளை அடுக்கி उसके ऊपर लकड़े को लगाकर காளையை துண்டித்து बैल को टुकड़ा टुकड़ा करते அனைத்தையும் हुए பிரமாண பிரகாரமாய் செய்து सब कुछ नियम के अनुसार किया। தேவனை நோக்கி வேண்டினான். अब परमेश्वर को ஓ पुकारा, இஸ்ரவேலின் தேவனே, हे इस्राएल के நீர் परमेश्वर, ஒருவரே தேவன் என்பதை ஜனங்கள் அறியும்படியாய் तू एक ही परमेश्वर से लोग என்னை जानने के लिए கேட்டரும், तू मेरी सुन ले, என்னை கேட்டரும் என்றார். मेरी सुन ले என்னை सदा। கேட்கிற தேவஜனமே, அந்த நொடி பொழுதிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி स्वर्ग में से अग्नि பலியை उतरकर பட்சித்தது. उस बलि को ஜனங்கள் उसने எல்லாரும் சொன்னார்கள், खाया। लोगों ने कहा கர்த்தரே தேவன், यहोवा ही கர்த்தரே परमेश्वर है, தேவன், यहोवा ही கர்த்தரே परमेश्वर है, தேவன். यहोवा ही परमेश्वर என்னை है। நோக்கி கூப்பிடு, मुझसे प्रार्थना कर, நான் உன்னை விடுவிப்பேன். मैं तुझे என்னை छुड़ाऊंगा, நோக்கி கூப்பிடு, मेरी ओर पुकार, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். तब मैं जवाब दूंगा। நீ அறியாத உனக்கு எட்டாமான பெரிய காரியங்களை செய்யும். जो तू नहीं जानता और जो तुझ तक नहीं पहुंचते ऐसी बड़ी बातें தேவ करता ஜனமே, है। கர்த்தரை நோக்கி கூப்பிடு. परमेश्वर के लोगों, परमेश्वर की ஒன்றையும் ओर குறித்து पुकार, கவலைப்பட வேண்டாம். किसी भी बात की चिंता मत தேவன் करो, உன்னை என்ன விடுவிப்பார். परमेश्वर तुम्हें उन्हें छुड़ाएगा, நடத்துவார். तुम्हें இந்த चलाएगा। வசனங்களை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इस वचन को लेकर परमेश्वर तुम्हें आशीष करे। இதுவரையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அனுபவம் இல்லை என்றால் आज तक परमेश्वर को पुकारने की अनुभव नहीं है இன்று तो முதல் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. आज से परमेश्वर को ஒரு पुकार, நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல் இருந்து விடாதே. कभी भी परमेश्वर को पुकारने सिवा नहीं रहना। ஒருவேளை ஆகாரம் புசிக்காவிட்டாலும் நடக்கும், एक बार का खाना नहीं मिला तो ஒரு भी நாள் ठीक है, ஒரு நாள் பட்டினியா இருந்தாலும் एक நடக்கும். दिन भूखा रहो तो भी ठीक है। தேவனை நோக்கி கூப்பிடுவதை விட்டு விடாதே. परमेश्वर की ओर पुकारना मत छोड़ो। தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर तुम्हारे जीवन में बड़े தேவனுடைய कामों को மகிமையை करेगा। காண்பாய். परमेश्वर की महिमा को तुम देखोगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर तुम्हें आशीष करे। ஆமென். आमेन।